सीतापति राम 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 श्री रामनाम सिंह की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकीकांत स्मरणम जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सर्व साधु की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक सौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम பாகவதான் ஸ்மராமி। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவணயத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் பரதயுகேஸ்வரர் சரித்திரத்தை நேற்றைய தினம் பார்த்தோம். அற்புதமான சரித்திரம். ஒரே ஒரு பரதயுகேஸ்வரர் சரித்திரம் மட்டும் படித்தாலே போதுமானது. நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லாம் அந்த சரித்திரத்திலே இருக்குது. ஏன்னா பரதயுகேஸ்வரரையே குருவாக அடைந்த ரகுகணனுக்கு பல்லக்கில் போகணுன்ற ஆசை விட்டு போச்சு. அதாவது ராஜாவாக இருக்கணுன்ற ஆசை விட்டு போய் துறவரம் மேற்கொள்கிறார். இனிமேல் இந்த கட்டை அந்த கட்டையில் ஏறாது அப்படின்னு சொல்லி பல்லக்கை திறந்துட்டு அவர் பாட்டுக்கு சந்நியாசம் மேற்கொள்கிறார் ரகுகணனே. ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு குருநாதரை ஆசிரியிச்சார். வினா மகத்பாத ரஜோபிஷேகம். மகானுடைய பாதத்துளியை அல்லாமல் நமக்கு இந்த ஞானம் உண்டாகாது, அனுபவம் ஞானம் உண்டாகாது. நாமளும் எவ்வளோ இப்போ காலையில் வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஆனால் என்ன போகிறதுனால என்ன லாபம்னா நல்ல கல்வியை பெறுகிறார்கள், நல்ல ஊதியத்தை பெறுகிறார்கள். வேலைக்கு போகிறவங்க நல்ல ஊதியத்தை பெறுறாங்க, கல்வி சாலையில் போய் கல்வியை பெறுகிறார்கள், அறிவை பெறுகிறார்கள். நியாயம்தான், இல்லைன்னு சொல்ல வரல. லோகத்துக்கு நியாயம், ஆனால் ஆத்மாவுக்கு அது அநியாயம். இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன். ரகுகணன் என்னன்னா, நான் ராஜ்யத்தை ஆள்றேனே, நான் நல்லபடியாக மக்களை காப்பாற்றுறேனே, என்னுடைய சுதர்மம் தானே, அதெல்லாம் வேலைக்காகாது. நீ என்ன தான் சுதர்மம் அதை கடைப்பிடிக்கிறேன்னு சொன்னால் கூட ஞானம் சித்திக்கலைன்னு சொன்னான், அனுபவம் ஏற்படலைன்னு சொன்னான். என்ன சந்தசா, நீ வேதத்தை அத்தியனம் பண்ணு, நீ தர்மத்தை கடைப்பிடி, யோகத்தை கடைப்பிடி, என்ன வேணால் பண்ணிக்கோ. வினா மகத்பாத ரஜோபிஷேகம். அப்படிப்பட்ட அனுபவம் பெற்ற மகா ஞானிகளை என்னுடைய பாதத்தூளி எடுத்து சிரசில் தரிக்காத வரைக்கும் இந்த உத்தம ஞானம், அனுபவ ஞானம் ஏற்படவே ஏற்படாது அப்படின்னு தீர்மானமாக சொல்கிறார். ஒரு நிமிஷம் யோசிக்கணும். நம்ம வேலைக்கு போகிறோம், அங்கே போய் எல்லாம் பக்தர்களோடு பழகிறோம். பக்தி சுத்தமாக பகவானை மறக்கடிக்கக்கூடிய இடமாக இருக்கிறதா நம்ம வேலை செய்கிற இடம், இல்லை பகவானை நினைக்கக்கூடிய இடமா இருக்கிறதா? அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோன்னா அந்த படிப்புலாம் பகவானை மறக்கடிக்க செய்யக்கூடியதா, பகவானை நினைக்க செய்யக்கூடியதான்னு ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். நினச்சி பார்த்தா தெரியும். அப்போது ரூப நாமபிகி அப்படின்ட்டு நாரதர் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது. விவிக்த வேறு ஒரு ரூபங்கள், வேறொரு நாமங்கள், வேறொருத்தர் பேருங்களை சொல்கிறீங்க, வேறொரு பேர்களை சொல்கிறீங்க, வேறொரு வார்த்தைகளை பேசுகிறீங்க. பகவானுக்கு அந்நியமான வார்த்தைகள், பகவானுக்கு அந்நியமான பேச்சுகள், பகவானை தவிர மற்ற ரூபங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவன் அபக்தர்கள், பக்தி அற்றவர்கள். அப்படின்னா நம்மளுக்கு எப்படி பக்தி வரும்? பக்தர்களோடு சேர்ந்து தானே பக்தி வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது? ஆனால் அன்றாடம் போனால் தான் நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கும், குடும்பத்தை நடத்த முடியும். அப்போ நம்ம எப்படின்னா பக்தி இல்லாதவர்களோடு தான் பழக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நாம் பகவானை மறக்க செய்வதற்காக நாம் காலையில் 12 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ மணி நேரம் இருக்குமோ அத்தனை மணி நேரம் நம்ம பகவானை மறந்துருக்கிறோம். இல்லை பகவானையே சதா பகவத் பக்தியை உண்டாக்கக்கூடிய இடமா இல்லை,
பகவானுடைய பக்தியை போக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இதை மறுக்க முடியாது, உண்மைதானே இது. அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைகளையோ நம்ம கல்வி பாடசாலைகள்லையோ போனோம்னா உண்மையான கல்வி இன்றைக்கி கிடையாது. அன்றைக்கி உண்மையான கல்வின்றது வேதம் தான். வேத பாடசாலையில் வேதாபியாசம் கொடுப்போம். இல்லை தர்ம காரியம், நல்ல புராண கதைகளை சொல்லுவாங்க குருமார்கள்லாம். அப்போ அந்த தர்மமான கதைகள், இப்போ விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்கள் கதைகளை சொன்னார். எல்லாம் என்னென்னா தர்ம காரியம். அதாவது என்னென்னா கங்கை பூமிக்கு கொண்டு வந்த அப்படிப்பட்ட பிரயத்தனம், அப்படிப்பட்ட அந்த பித்ரு காரியத்தில் அவ்வளோ ஸ்ரத்தை வேணுன்றது அந்த கங்கா மகாத்மியத்தின் மூலமாக விஸ்வாமித்திரர் சொல்கிறார். அது பகீரதன் கொண்டு வந்தார் பூமிக்கு கங்கை அப்படின்னு. பித்ருகாரியத்தில் அவ்வளோ ஸ்ரத்தை வேணுன்றது சொல்கிறார். அதே சமயத்தில் விடாமுயற்சி இருந்தால் நிச்சயம் வெற்றி அடைய முடியும். அது விஸ்வாமித்திர சரித்திரத்தில் பார்க்கணும். காமக்ரோதங்கள் வராமல் இருக்கவே இருக்காது. காமக்ரோதங்கள் பாதிக்க தான் செய்யும். அது இல்லாமல் இருக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீ பிறக்காமே இருக்கணும். பிறந்துட்டால் கண்டிப்பாக காமக்ரோதங்களால் பாதிக்கப்படும். ஆசை வரதான் செய்யும். பெண் ஆசை வரும், மண் ஆசை வரும், எல்லாம் மனசில் தாக்கும். டென்ஷன் இல்லாமல் நான் கோபத்தை ஜெயிச்சிட்டேன். யார் சொன்னது கோபத்தை யாரும் ஜெயிச்சவங்களே கிடையாது. உயர்ந்த பக்தர்கள் சொல்லலாம், ஆனால் அவங்க வீட்டில் போனால் தெரியும் அவர் எப்படிப்பட்ட கோபிஸ்டர்னு. நீ சிறந்த பக்தர்கள் அவங்க வெளியில் பார்க்கணும், நல்லா பேசுகிற நல்லா. அவங்களாம் போய் அந்தரங்கத்தில் போய் பாருங்கள், பயங்கர கோபிஸ்டராக இருப்பாங்க. வீட்டில் அவ்வளோ பிரச்சனைகளோடு இருப்பாங்க, புரியுதுங்களா? ஆனால் வெளியில் பார்க்கும்போது பெரிய மகாத்மான்னு சொல்லலாம், நல்ல பக்தர், சிறந்த பக்தர்னு சொல்லலாம். அவங்களுடைய வீட்டில் போய் அவங்க மனைவிகளுக்கு அவங்க வீட்டில் போய் கேட்டு பாருங்கள், மகா கோபிஸ்டராக இருப்பார். எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் அது மாதிரி. ஆனால் வெளியில் பார்க்கும்போது அவர் சிறந்த பக்தராக நமக்கு தோற்றமளிப்பார். அதாவது இது என்னென்ன, இது நேச்சர். இது காமக்ரோதங்களால் இருக்க முடியாது. அது பாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம பாட்டு பக்தி பண்ணுவோம், நம்ம பாட்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணுவோம், நம்ம பாட்டு பாகவத பாராயணம் பண்ணுவோம், ராமாயண பாராயணம் பண்ணுவோம், பகவத் கதைகளை பேசுவோம். அதுவாக தன்னாலே போகணுமே தவிர நம்ம காமக்ரோதங்களை ஜெயிச்சிட்டேன் அப்படி நினச்சாவே அவள் தான் பெரிய மாயில் விழப்போகிறேன்னு அர்த்தம். ஜெயிச்சிட்டேன்னு நினச்சாலே பகவானே நீங்கள் பாட்டுக்கு அது பாட்டுக்கு வரட்டும். காமம் வரும், குரோதம் வரும். இந்த தடவை நான் கோட்டை விட்டேன், இனிமேல் நான் கோபமே எனக்குள்ளே வராதபடி நான் பாதுகாக்கிறேன் பார். எப்படி அது ஒரு தடவை தவறிட்டேன், இனிமேல் எனக்குள்ளே அந்த ஆசையே வராதபடி நான் பாதுகாக்கிறேன் பார். ஒரு தடவை நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் தப்பு பண்ணாதபடி நான் பாதுகாக்கிறோம் அப்படின்னு நம்ம ஜாக்கிரதையாக மனசை வச்சுக்கணும்னு நினைப்போம். எவ்வளோ அப்படி ஒரு ஜாக்கிரதையாக இருப்போம், அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம், என்னென்ன பண்ணுவோம். ஆனால் சமயத்தில் இந்த மாயை இருக்குது பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவங்கள தான் நல்லா விளையாடும். என்ன பண்ணுன்னா டக்குன்னு எங்கே பலவீனமோ அங்கே பார்த்து அடிச்சுன்னா அந்த இடத்துல வழிக்கு வந்துடுவான். அவள் தான் பெரிய கோபிஷ்டன் ஆகிடுவான். அப்போ நல்லா கோபப்பட்ட பிறகு அப்புறமா யோசிப்பான், ஆகா நம்ம கோபப்பட்டுருக்கூடாது, தவறிட்டோமே, நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தோம், கோவப்படக்கூடாதுன்னு. கட்சியில் பார்த்தா எப்படியோ இது மாதிரி அது மாதிரி சூழ்நிலைகளை உண்டாக்கும் போது, எதிர்ச்சியாக வரும்போது கோவப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவனே காரணம் சொல்லுவான். அப்போ ஜெயிக்கணும்னு நினச்சதுனால தோற்றுப்படுவேன். நான் தோத்துட்டேன்னு நினச்சிக்கோ. இல்லை நான் காமக்ரோதங்களை உட்பட்டவனே, ஆமாம் நான் மாய்க்கு உட்பட்டவன் தான். கர்தம பிரஜாபதி சொல்கிற மாதிரி, ஆமாம் கிரகமேதம், ஆமாம் லோகானு கதான் அப்படின்னு சொல்லி, லோகானு கதான், லோகத்தை அனுசரிக்கிறவன் தான் நான். ஆமாம் உலகத்தில் எல்லாரும் மாயில் விழுற மாதிரி நானும் மாய்க்கு உட்பட்டவன் தான். அப்படி ஒத்துக்கோ. என்ன பண்ணணும், பகவான் இடத்துல பிரேமை காட்டு, பகவத் பக்தி பண்ணிகிட்டே இருக்கு. தன்னாலே அந்த காமக்ரோதங்கள்லாம் தன்னாலே எப்படி போகும்னு நம்மளுக்கே தெரியாது. பகவான் நினச்சானா மலை போன்ற அவன் மலையான அவன் நம்மளை திருத்தணும் நினச்சா நம்மளை திருத்திட முடியும். நாமளாக நினச்சா காமக்ரோதங்களை ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி சூழ்நிலைகளை உண்டாகும், பகவானை மறக்கக்கூடிய சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுது இல்லையா. ஏன்னா அன்றைக்கி ஊதியம் நமக்கு வேணும், சம்பளம் இருந்தால் தான் சாப்பிட முடியும். அப்படின்னா என்ன, பக்தி இல்லாதவங்களாம் சொல்ல முடியாது. பௌதிகவாதிகள், ஆமாம் பௌதிகவாதிகளோடு தான் பழகி ஆகணும். அப்படி போனால் தான் சம்பாதிக்க முடியும், வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும். இல்லைன்னா ஒரு வேளை சாப்பாடு எப்படி கிடைக்கும், குடும்பத்தை எப்படி நடத்த முடியும் அப்படின்னு யோசிங்க. அதே மாதிரி கல்வி சாலை போனோம், ஆமாம் அது மாதிரி படித்தா தான் வயிற்று பாட்டுக்கு நல்லா படித்தா தான் நல்லா அதிகமாக சம்பாதிக்க முடியும், குடும்பத்தை ரன் பண்ண முடியும். இப்போ இருக்கிற விலைவாசிகளுக்கு கண்டிப்பாக அந்த பணம்லாம் தேவைப்படுது. அப்படின்னு நம்ம ஒரு காரணத்தை சொல்லி வச்சுருக்கோம், நமக்குள்ளே அத்தியாவசிய தேவை அப்படின்னு ஒரு காரணத்தை வச்சுருக்கோம்.
அப்போ நம்ம அதுக்கு உட்பட்டு தான் இருக்கோம். அப்போ எல்லாமே கர்மான்ற கயிறுகளால் கட்டப்பட்டு பகவானால் வழிநடத்தப்படுகிறோம். எப்படி வந்து ஒரு காளை மூக்கணாங் கயிறுனால் கோர்க்கப்பட்ட ஒரு கயிறுகளால் ஏதோ ஒரு தர்மம், நம்ம ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கிறோம். அந்த தர்மம் என்ற கயிறுகளால் கட்டப்பட்டு அந்த ஒரு பொது வண்டு மாட்டை, அதாவது வண்டி ஓட்டுறவன் இருக்கான் இல்லையா, வண்டி ஓட்டுறவன் அந்த மாடுகள் அந்த எருதுகளை பொதுவாக அந்த மூட்டையை சுமக்கும்படி செய்கிறான் இல்லையா, அவன் எப்படிலாம் வழிகாட்டுறானோ அப்படிலாம் அந்த கடிவாளத்தை பிடிச்சி எப்படிலாம் அழிச்சு போகிறானோ அப்படிலாம் போய் தானே ஆகணும், வேறு வழி இல்லையே. ஏன்னா மூக்கணாங் கயிறுனால் கோர்க்கப்பட்ட காளைகள் போல் தானே நாமெல்லாம். அவள் பகவான் நம்ம கர்மம் என்ற கயிறுகளால் எப்படிலாம் வழி நடத்துகிறானோ அப்படிலாம் அந்த வழியில் போய் லெஃப்ட்டு போனால் லெஃப்ட்டு போகணும், ரைட்டில் போனால் ரைட்டில் போகணும், நேராக போனால் நேராக போகணும், போய் தான் ஆகணும். அவன் எப்படி கயிறு திருப்புறானோ அப்படிலாம் போய் தான் ஆகணும். அந்த கர்மம் என்ற கயிறுகளால் நாம் நல்லது கெட்டது பள்ளம் மேடு நோய் நொடிகள் எல்லாத்தையும் அவஸ்தைப்பட்டு தான் ஆகணும். அது கர்ம வினைகள், அந்த கர்மம் என்ற கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கோம். அப்போ ஏதோ ஒரு தர்மத்தை நம்ம கடைப்பிடிச்சிக்கின்னு ஏதோ ஒரு அவங்களுக்கு எல்லாரும் ஒரே வேலையை செய்யலை, பல வேலைகளை செய்யறது, ஏதோ ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அந்த தர்மத்தின்படி நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதை படிக்கிறதாகட்டும், அது வேலை உத்தியோகத்துக்கு போகிறதாகட்டும், ஊதியம் சம்பாதிக்கிறதாகட்டும், சில பேருக்கு அதிகமான ஊதியம், சில பேருக்கு ரொம்ப குறைவான ஊதியம், சில பேர் ரொம்ப அதிகமான ஊதியம், அப்படிலாம் இருக்குது. வேலைகளை பார்த்தா அதுக்கேற்ற வேலைகளும் கிடையாது, வேலைகள்லாம் வித்தியாசப்படும், ஊதியத்திலும் வித்தியாசப்படுது. அப்போ எல்லாம் நம்ம கர்ம வினைகள், அந்த கயிறு அந்த கர்ம அந்த நம்ம தர்மங்களை கடைப்பிடிச்சாலும் நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். பகவான் அப்படி தான் செயல்படுத்தும். நீ லெஃப்ட்டு போ, நீ ரைட்டு போகாத, ரைட்டு போகும்போது ரைட் தான் போய் ஆகணும், லெஃப்ட்டு போகணும் லெஃப்ட்டு தான் போகணும். அப்போது நம்ம எந்திரங்களாக இருந்த வண்டிகளுக்குள்ளே இருந்து பகவான் நம்மளை எப்படிலாம் வழி நடத்துகிறானோ அப்படி தான் போய் தான் ஆகும். அப்போ என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் வந்து என்னென்னா தர்ம சங்கடமான சூழ்நிலை. என்னென்னா பகவானையும் நினைக்கணும், அதே சமயத்தில் இல்லறத்தையும் கவனிக்கணும். அதே சமயத்தில் நம்ம வந்து என்னென்னா நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வர வேண்டியதாக இருக்குது, 12-11 மணி கூட ஆகும் வீட்டுக்கு வரத்துக்கு. அந்தளவுக்கு நம்ம உழைப்போம், அப்படி செலவு பண்ணுறோம். அப்போ என்ன தான் பண்ணுறது? பகவானுக்கு பக்தியும் பண்ணணும், பகவத் பக்தியிலையும் பகவத் ஸ்மரணத்துலேயே இருக்கணும். நான் பகவத் ஸ்மரணத்தோடு போய் ஒரு மிஷினில் வேலை செய்கிறேன், பகவத் ஸ்மரணத்தோடு போய் மிஷினில் வேலை செய்தா மிஷினில் கைவிட்டுற மாட்டேன். நான் பகவான் நினச்சேன், கிருஷ்ணன் அப்படி வந்தான், சரி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பகவான் நாமத்தை சொல்லினேன், நான் பாட்டுக்கு மிஷினில் வேலை செய்கிறேன். பகவானத்தில் கவனம் செலுத்தோம்னா நான் வேலையில் கவனம் செலுத்தோம்னா, நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நம்ம வேலைக்கு போகிறோன்னா வேலையில் கவனம் செலுத்தும் போது நம்ம பகவத் இல்லை, உங்கள் வேலையில் கூட பகவானை நினைங்கன்றாங்க. எப்படி பகவானை நினைக்க முடியும்? நம்ம உத்தியோகத்தில் எப்படி பகவானை நினைக்க முடியும்? பகவானை நினச்சா நான் வேலையை சரியாக கவனிக்க மாட்டேன். வேலையை கான்சன்ட்ரேட்டாக மனசு வாக்கு காய் முக்கரணங்கள வேலையில் முழுசாக ஈடுபட்டது நான் வேலையை நான் செவ்வனே செய்ய முடியும். இல்லைன்னா நான் வேலையை எப்படி செய்ய முடியும்? இல்லை வாக்கில் பகவான் நாம சொல்லுங்கள், அவங்க வேலைகள் பாட செய்யலாம், அது முடியாது, ரொம்ப கஷ்டம், உண்மையிலே கஷ்டம்தான். ஆனால் என்னென்னா கர்ம பல தியாகம் பண்ணலாம். நீங்கள் கர்மாவினால அந்த வேலைகள் உத்தியோகம் செய்கிறீங்க இல்லையா, அந்த உத்தியோகம் செய்கிறதுனால வரக்கூடிய ஊதியத்தை கிருஷ்ணார்ப்பணமாக பண்ணலாம். அப்படி தான் செய்யலாமே தவிர வேலையில் வந்து பகவானை கான்சன்ட்ரேட் பண்ணுறது, அந்த வேலையை தெய்வமாக நினச்சி ஒருமுகப்பட்ட மனதோடு வேலை செய்தால் தான் நம்ம சரியாக வேலை செய்ய முடியும். இதில் ஒரு மனசு இருக்கிறது, ஒரு மனசு இதில் பகவத் சிந்தனையில் தியானம் பண்ணின்னு இங்கே பார்த்து நான் மிஷினில் வேலை செய்திருந்தேன், மிஷினில் கை விட்டுருவேன், விரல் போயிடும். எத்தனையோ பேர் மிஷினில் வேலை செய்கிறாங்க இல்லையா, எத்தனையோ பேர் மிஷினில் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ பேர் ஆபத்தான வேலைகள்லாம் செய்கிறாங்க. இப்போ அலுமினியம் காசுறாங்க, அலுமினியம் காசு இது பண்ணுறாங்கன்னா அந்த சமயத்தில் நான் பகவான் நம்ம ஹரே கிருஷ்ணா நான் சொல்லிட்டு நம்ம பாட்டு அலுமினியம் காசு நான் காலில் ஊற்றிட்டேன், என்ன ஆகும்? வெந்து போயிடும். அப்போது எவ்வளோ பேர் கடினமான வேலைகள் செய்கிறாங்க. சில பேர் என்னென்னா துணி தைக்கிறாங்க, துணி தைக்கும் போது அப்படியே பார்த்து ஹரே கிருஷ்ணா சொல்லின்னு அவன் பாட்டுக்கு பகவானை நினச்சின்னு அவன் பாட்டுக்கு துணி தைச்சாங்கன்னா என்னென்னா கையில் வந்து அந்த விரலில் வந்து என்னென்னா அந்த ஊசி இறங்கிடும். தையல் வேலை செய்கிறவங்க இது மாதிரி எல்லாமே ஒரு வேலையை நம்ம சரியாக செய்யணும்னா அதில் கான்சன்ட்ரேட் வேணும். அதில் கான்சன்ட்ரேட் இருந்தால் தான் நம்ம அந்த வேலையை செவ்வனே செய்ய முடியும். அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒன்று செய்யலாம். நம்ம வேலைக்கு போகிறோம் இல்லையா, அந்த வேலைக்கு வந்து நல்லா சின்சியராக செய்யுங்க. பகவானை மறக்க செய்யக்கூடிய வேலை தான், என்ன பண்ணுறது? ஆனால் அதனுடைய கர்மானுடைய பலன்களை பகவதர்ப்பணம் பண்ணுங்க. நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் ஒரு பகுதி பகவானுக்காக ஒதுக்குங்க, பாகவ தர்மத்துக்காக செயல்படுது. இதை தான் செய்ய முடியும். அப்போ கர்மா வந்து செயல்படும் போது கர்மாவில் மும்முரமாக ஈடுபடாமல் பகவத் சிந்தனையோடு கர்மா செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். என்ன செய்யணும்னா பகவத் சேவையை தவிர மற்ற எல்லாமே இது நம்ம
பௌதிகமாக பணத்துக்காக சம்பளத்துக்காக செய்யக்கூடிய வேலைகளில் பகவத் சிந்தனையோடு செய்கிறதுன்றது ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கலாம் தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை பார்த்தா அந்த வேலையில் முழுசாக கான்சன்ட்ரேட் பண்ணால் தான், ப்ராக்டிக்கலாக பார்க்கணும், கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் அந்த வேலையை நான் செவ்வனே செய்ய முடியும். அந்த வேலையை நான் கான்சன்ட்ரேட் பண்ணால் பகவத் சிந்தனையோடு நான் அந்த வேலையை செய்கிறேன்னா என் வேலையை நான் போட்டு விட்ருவேன். வேலை சரியாக செய்யலைன்னா எஜமான மேனேஜர் நம்மளை திட்டுவார். என்ன எங்கே உங்களுக்கெல்லாம் கவனம் எங்கே இருக்குது, உங்களுக்கு சரியாக வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அப்படின்னு திட்டுவாங்க. அப்புறம் பார்த்தா வேலையை சரியாக செய்ய முடியாது. அப்போ வேலையில் மும்முரமாக செயல்படணும். ஆனால் என்ன பண்ணணுன்னா கர்ம பல தியாகம். என்னென்னா கர்மன் ஏவ அதிகாரஸ்தே, அதிகாரமாக உங்கள் கர்மாக்களை செய்யுங்க. மாபலேஷு கதாசன், அந்த பலன்களில் நீங்கள் பகவத் அர்ப்பணம் பண்ணிட்டு எடுத்துங்க. அவ்வளோதான், அதுதான் செய்ய முடியும். இல்லை அப்படின்னா சரி, கர்ம பலன்களை இப்போ நம்ம சம்பளத்தில் ஒரு பகுதி பாகவதர்களுக்காவது இல்லை பாகவத தர்மத்துக்காக நம்ம செலவு பண்ணுறோம். அது பாகவத தர்மத்துக்கு தான் போதா, இல்லை அது உண்மையான பாகவதருக்கு தான் போதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அது மிஸ்யூஸ் பண்ணுறது தான். ஆனால் நம்ம நல்ல நோக்கத்தோட பாகவத தர்மத்துக்கு தான் நம்ம கொடுத்துட்டோம். அது பிறகு பகவான் பார்த்துக்கலாம். ஓகே, இருந்தாலும் நம்ம கையால் ஒரு ராமநாம நோட்டு வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கலாம், எழுத வைக்கலாம். எழுதுறதுக்கு நோட்டு இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் எழுதுறதுக்கு ஆசையாக இருக்குது, நோட்டு வாங்குறதுக்கு காசு இல்லை அப்படின்னா அது மாதிரி ஆட்களுக்கு ராமநாம நோட்டு வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி பக்தர்களுக்கு இப்போ நான் பிரசாதம், இப்போ ஒரு கோயிலில் பிரசாதம் செய்கிறாங்கன்னா அந்த பிரசாதத்துக்கு நம்ம டொனேஷனாக காசு கொடுத்துடலாம். இல்லை அது பிரசாதத்துக்கு தேவையான அரிசி பருப்புலாம் உப்பு புளி மிளகாலாம் வாங்கி கொடுத்துடலாம். அது மாதிரி செய்யலாம் ஒரு கோயில்லையோ இது மாதிரி விஷயங்களில், தர்ம காரியங்களில். அப்போ இது மாதிரி ஒரு பகவத் விஷயத்துக்கு பாகவத் தர்மத்துக்கு இப்படி செலவு பண்ணலாம். இல்லை புஸ்தகம் யாருக்காவது பகவத்கீதை புஸ்தகம் இல்லை, பாகவத புஸ்தகம் இல்லை, அவங்களுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கலாம். எவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம நேரில் நம்ம கைப்பட. இப்போ நம்ம பணமாக கொடுக்கறது காட்டினா இது மாதிரி ஏதாவது பொருளாக வாங்கி கொடுத்துடலாம், இது மாதிரி புஸ்தகம் வாங்கி கொடுத்துடலாம். இது மாதிரி நம்ம சம்பாதிக்கிற ஊதியத்தை இது மாதிரி நல்ல வழியில் செலவு பண்ணலாம். தர்ம ஏகாந்தஸ்ய என்ன அர்த்தசிய அர்த்தாய உபகல்பதே அப்படின்னா பணம் எதுக்காகனா அர்த்தாய தர்ம ஏகாந்தஸ்ய, அந்த பணம் எதுக்கான தர்ம ஒன்றுக்காக தான் அப்படின்னா பாகவத் தர்மத்துக்காக தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போது விஷயத்துக்கு வரேன். அப்போது டைரெக்டாக ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நான் பகவத் சிந்தனையோடு நம்ம வேலைகளை செய்ய முடியாது. நம்ம உலகத்தில் பார்த்தா அப்படி தான். ஏன்னா உலகத்துக்கும் எதுக்கும் ஆகாது. பகவத் பக்திக்கு வரணும்னா உலகத்தை விட்டு தான் ஆகணும். உலகத்தில் மேலே பட்டுதல் வச்சு நான் பகவத் பக்திக்கு வரணும்னு சொன்னால் இந்த அறகுற பக்தி, அதான் என்ன எப்படி சொல்கிறது, 1 மணி நேரம் பக்தி பண்ணுறேன், மற்ற நேரத்திலலாம் வேறு சிந்தனையில் இருக்கிறேன், நடக்காது. மொத்தமாக பகவத் சிந்தனையிலே இருக்கணும், நம்ம மனசு பியூரிஃபையாக இருக்கணும்னா அப்போது நான் வேலையை விட்டுருவேன் தானா. அப்போ நான் உத்தியோகத்தை விட்டுட்டுனா உத்தியோகத்தை விட்டுட்டு நான் சம்பளம் இல்லாமல் நான் குடும்பத்தை எப்படி ரட்சிக்கிறது அப்படின்னு சொல்லப்போனால் நம்ம ஒன்று புரிஞ்சுங்க. இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்து வர்றது கிடையாது. இயற்கையாக அவங்களுக்கு பகவான் அழைக்கப்பட்டவர்கள் யாரோ, பகவானால் அழைக்கப்பட்டவர்கள் யாரோ அவர்களால் உலகத்தில் வேலைகளை செய்ய முடியாது, உத்தியோகத்தை செய்ய முடியாது. துக்காராம் தாசர் இதுக்கு உதாரணம், தியாகராஜ சுவாமிகள் இதெல்லாம் உதாரணம். அப்போ அவர்கள் உலகத்தில் இந்த வேலைகளை செய்யணும், இந்த சம்பாதிக்கிற வேலையில் இது டீப்பாக நம்ம இப்போ பாருங்கள், பரத யோகேஸ்வரர் பயந்தார், குடும்பத்தை நினச்சி பயந்தார். உத்விஜமானகா புருஷம் உத்விஜமானகா அதிகமாக பயந்தாராம். எதனா தன் உறவினர்களை தன்னுடைய தன்னுடைய பந்துக்களை தன்னுடைய அப்பா அம்மா பார்த்தே பயந்தாராம். இந்த உறவுகளால் நம்ம பிணைக்கப்பட்டோம் சொன்னால் நம்மளை வேதத்தை வாய் சொல்லுவோம், அப்போ கிரகஸ்தாசிரமத்தில் தர்மத்தில் பிரவேசி சொல்ல, அப்போ நம்ம பந்தத்தை சம்சாரம் ஏற்பட்டுரும். ஆனால் இதுவே நம்ம சரம கலை வரனே, இதுவே கடைசி ஜென்மா அப்படின்னு பரத யோகேஸ்வரர் என்ன பண்ணார் அடுத்தது பார்த்தார். ஒரு வார்த்தை கூட பேசலை, எல்லாம் ஊமைன்னு நினச்சாங்களாம், பைத்தியம் நினச்சாங்களாம். திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு பேசலை, இப்போ கேட்டால் செவிட மாதிரி போயின்னு இருக்கான், செவிடன்னு நினச்சாங்களாம். ஏன்னா யார்களுக்கு கூப்பிட்டா பதில் சொல்ல மாட்டான், ஊமன்னு நினச்சாங்களாம். இல்லை அவன் செவிடன்டா, அவன் காதல் கேட்கல அப்படின்றாங்களாம் சில பேர். இல்லைடா அது ஜடந்தான், அது எங்கேயோ சிந்தனையில் இருக்கான், நம்ம சொல்கிறது அவனுக்கு கேட்க மாட்டேது, அது ஜடம் மாதிரி எங்கேயோ ஏதோ சிந்தனையில் இருக்கான் அப்படின்னு வாங்கலாம். உண்மத்த ஜடம் மூகவத்து அப்படி தான் நினச்சாங்களாம் பரத யோகேஸ்வரர். ஏன்னா உலகத்துக்கு தன்னை அப்படி லோகத்துக்கு அப்படி தர்சனம் அப்படி தன்னை அப்படி காண்பிச்சுட்டாராம். உலகம் எப்படின்னா நினைக்கிட்டோம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. பகவானுக்கு உகந்தவர்களாக நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும்.
அப்படின்னா என்ன பண்ணணும்? அனவரதம் பகவத் அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசத்தை. இது நான் சொல்லலை, பகவான் சொல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நான் உத்தியோகத்துக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சா தான் நான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அதில் ஒரு பகுதி வேணால் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடுறேன், அது வேணால் தர்ம காரியத்துக்கு செய்கிறேன், ஓகேவா? அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பகவத் சிந்தனை இல்லாமல் இது நான் பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல முடியாது. இது ஓரளவுக்கு பரவாயில்ல. பாகவத தர்மத்தில் ஓரளவுக்கு இது முழுசாக ஈடுபடுறதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு படி எடுத்து வச்சுருக்கேன் பாகவத தர்மத்தில். உத்தியோகத்துக்கு போகிறோம், ஊதியம் சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கிற காசை பகவத் அர்ப்பணமாக ஒரு பகுதி ஒதுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல முடியாது. அது பக்தியில் ஒரு படி வச்சுருக்கேன், பரவாயில்ல, அது ஓரளவுக்கு மேலே. ஆனால் பகவான் சொல்கிற பக்தி எங்கேயோ இருக்குது. ஏன்னா அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பத்யுபாசதே தேஷாம் நித்திய அபியுக்தானம் யோகக்ஷேம் பகமே. இந்த வார்த்தை நல்லா கவனிச்சிங்க. பகவானுக்காக இது இன்னும் தெளிவாக சொல்ல போனால் பாகவதத்தில் ஒரு வார்த்தை வருது, மத்கிருதே தியக்த கர்மானகா தியக்த ஸ்வஜன பாந்தவகா. தன் குடும்பத்தை பற்றி ஸ்வஜன பாந்தவகா, தன்னுடைய குடும்பம், குழந்தை குட்டிகள், மனைவி இவர்களை பற்றி லட்சியம் பண்ணாமல் மத்கிருதே எனக்காக தியக்த கர்மானகா தன் வேலைகளை, குடும்ப உத்தியோகங்களை எல்லாம் தூக்கி போட்டு வந்துட்டான்னு சொன்னான், என் சேவைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் சொன்னான்னா, அப்போது தபந்தி விவிதாஸ்தாவான் நைதன் மத்கத சேதசா. அவனுக்கு பலவிதமான தாபங்கள் அவங்கள பாதிக்காதபடி மத்கத சேதஸ் என்னிடத்தில் அர்ப்பணம் பண்ணப்பட்ட அவன் சிந்தனை உடையவனான், அவனை தாபம் பாதிக்காதபடி நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு பகவான் கேரண்டி கொடுக்குறாரு. இது நம்ப முடியுதா? கபில வாசுதேவ் சொல்லிட்டார். இது ப்ராக்டிக்கலாக ஒத்து வருமா? சரிப்பா, இனிமேலுக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன், 10 வருஷமாக நான் வேலை செய்கிறேன், 15 வருஷமாக வேலை செய்கிறேன், நான் வேலையை விட்டுட்டேன். சரி, கொஞ்சம் விசாரணை பண்ணலாம் இதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் விசாரணை பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய பேருக்கு புரியல பாகவத தர்மம்னா என்னென்னு. இப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் விசாரணை பண்ணால் தான். இப்போ நான் மற்றவங்க கேட்குற கேள்விக்கு நானே கேள்வி கேட்டுறேன். இப்போ என்ன, இது எப்படி ப்ராக்டிக்கலாக ஒத்து வரும்? அது எப்படி? நான் 10-15 வருஷமாக ஒரு இடத்துல வேலைக்கு போகிறேன், நல்லா சம்பாதிச்சேன், ஊதியம் கூட உயர்ந்துருச்சு, எனக்கு பதவியும் பிரமாணம் ஆயிடுச்சு, பதவியும் உயர்ந்திருக்கு, ஊதியம் உயர்ந்திருக்கு. நான் டக்குன்னு இப்போ விடு பகவத் பக்திக்காக நான் விட்டுடுன்னு சொன்னால் பகவான் என்ன காப்பாற்றுவானா? அப்போ நமக்கு ஒரு கேள்வி கேட்கணும். கண்டிப்பாக கேள்வி எல்லோரும் கேட்கணும். நான் பகவத் பக்தி பண்ணணும்பா, ஆனால் எனக்கு வேலை தான் இடையூறு. ஆனால் வேலையை விட்டு இருந்தாலும் என்னால் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. நான் என்ன பண்ணேன்? இது ரெண்டுக்கும் நடக்கிற போராட்டம் தான் நிறைய பேர் வாழ்க்கையில். இன்றைக்கி பாகவத தர்மத்துக்கு தடையாக இருக்கிறதே இந்த வேலைகள், அதே சமயம் வேலைகளுக்கு தடையாக இருக்குது இந்த பாகவத தர்மம். நிறைய பேர் குடும்பத்தை காப்பாற்ற மாட்டான். கோயில் போய் உட்காந்துருக்கான், எப்போதாலும் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லின்னு இருக்கான், எப்போதான் கீர்த்தனை பண்ணுறான். வேலையை பார்க்கறது தான் குடும்பத்தை காப்பாற்றுதா? இல்லை, வேலையை பார்த்துக்கின்னு சாயங்காலம் நம்ம நாம செய்யறது போதும், அதுவே பக்தி தான் அப்படின்னு அதிலே திருப்திப்பட்டுக்கிறவங்க எவ்வளோ பேர்? அந்த 1 மணி நேரம் நாம செய்யத்திரம் பண்ணுறதுலே திருப்தி ஆகிறவங்க எவ்வளோ பேர்? ஆனால் அனவரதமும் பகவான் நாம சொல்லிக்கிட்டு பகவத் பக்தியில் ஈடுபடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? ஆனால் நாம் அந்த அளவுக்கு பக்குவம் அடையணும். அந்தளவுக்கு இப்போ அனன்யா சிந்தையந்தோன்ற நிலைக்கு நம்ம பக்குவம் அடையணும். பகவானை விட்டு ஒரு க்ஷணம் கூட என்னால் வாழ முடியாது அப்படின்றவங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்காது. ஆனால் அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி ஆகும். அது எப்படின்னு சொல்ல முடியாது. நேரில் அதை அனுபவத்தின் மூலமாக பார்க்கலாம். பூர்த்தி ஆகும், நிச்சயமாக நடக்கும். ஆனால் எடுத்த உடனே வேலையை நாமளாக விடக்கூடாது. அப்போது ஒரு மரத்துலேருந்து பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடியே காயாக இருக்கும்போது அதை பறிச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா, அந்த காம்புலேருந்தும் பால் கசியும், அந்த காயிலேருந்தும் பால் கசியும். அப்போது அது பழுக்கலைன்னு அர்த்தம். பழுக்காதுன்னா அந்த காயை சாப்பிட்டாலும் புளிக்கும். இப்போ மாங்காய் இருக்குது, அந்த மாங்காய் பறிக்கிறோன்னா புளிக்கும். ஆனால் பழமாக இருக்கும்போது தன்னாலேயே அது மரத்துலேருந்து டக்குன்னு மரத்தை அப்படி தட்டினாவே டக்குன்னு விழுந்துடும். அது கஷ்டப்பட்டு பறிக்கணும் அவசியம் இல்லை. அப்போ பால் கசியாது. நல்ல பழுத்த மாம்பழம் அப்படின்னா அந்த பழத்தை சாப்பிட்டா ருச்சியாகவும் இருக்கும். அது மாதிரி நம்ம மனசை பக்குவப்பட பகவான் என்ன பண்ணுறான்னா, நம்ம அனன்ய சிந்தை இந்த பக்தியை அதிகமாக வளர்க்க நமக்கு எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனை நம்மளுக்கு மாற்றுறான். அப்போ பகவானாக மேலே விழுந்து காப்பாற்றினார் வழியை நம்ம காப்பாற்றப்பட மாட்டோம். அப்போ அனன்யா சிந்தையந்தோன்னு ஃபஸ்ட்டு நீ அனன்ய சிந்தையோடு இருக்கிறியா? பகவானத்தில் உண்மையாக மனசை அர்ப்பணிச்சிருக்கியா? பகவானத்தில் அந்தளவுக்கு அதிகமான காதல் கொண்டு இருக்கிறாயா?
அந்தளவுக்கு பகவானத்தை அன்பு செலுத்துகிறோமா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நாம் தீவிரமான பக்தி இது வந்துடுச்சுன்னா பகவான் யோகக்ஷேமத்தை பகவான் பார்த்துப்பான். உன்னுடைய யோகக்ஷேமம் உனக்கு என்ன செய்யணுமோ, எப்படி உனக்கு அந்த சூழ்நிலையை அமைக்கணுமோ, எப்படி அந்த உத்தியோகம் நம்மளுக்கு போன சில பேருக்கு அது மாதிரி உண்மையாக பக்தி பண்ணும்போது கர்மா இவன் விடக்கூடாது. கர்மாவை நல்லா புரிஞ்சிக்கணும். ஒரு நிமிஷம், இதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த தாட்ஸ் இருக்குது. இந்த விசாரணை பண்ணணும். எப்படி வேலைகளையும் பார்க்கணும், அதே சமயத்தில் பகவானத்துலேயும் பக்தி பண்ணணும். எப்படி முடியும்? இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, சாயங்காலம் ஒரு மணி நேரம் கீர்த்தனை பண்ண அதிலே திருப்திப்பட்டுக்கிறவங்க எவ்வளோ பேர். ஆனால் அது போதாது. அதே சமயத்தில் நான் சம்பளம் வாங்குகிறேன், அந்த சம்பளத்தை ஒரு பகுதி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன், அது போதுமா? அது முதல் படி வச்சுருக்கேன், அவ்வளோதான். கர்ம பல தியாகம் பண்ணுறது. அப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன, ஓரளவுக்கு மேலே என்னென்னா தினமும் நாமசங்கீர்த்தனம் பண்ணுறேன், சண்டே ஒரு நாள் எனக்கு ஃப்ரீயாக இருக்கேன், நான் நாமசங்கீர்த்தனம் போதாது. இது கூட போதாது. அப்படின்னா அந்நிய சிந்தனையே இருக்கக்கூடாது, அனன்ய சிந்தையோடு இருக்கணும். அப்படி நாம் அதுக்காக அந்த எண்ணத்தோடு அது எப்படி பக்தி பண்ணுறது, அது எப்படி பக்தி அப்படின்னு உங்கள் தாட்ஸை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட 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 அதுக்கான சூழ்நிலைகள் அமையும். அப்போ பகவானை பற்றி ஏக்கம் அதிகமாக இருக்கும். வேலையை விட்டு போன உடனே பாகவதம் படிக்கணும், பகவத் விஷயத்தில் அந்த பாரத யோகேஸ்வரர் சரித்திரம் படிக்கணும். என்ன அது கதைகள் அவர் சொன்ன உபதேசங்கள், அந்த ரகுவனுக்கு சொன்ன உபதேசங்கள், காளி கோயிலில் பகவான் காப்பாற்றினது அப்படின்னு அந்த விஷயத்தை படிக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தோடு இருக்கிற போது நமக்கு என்னென்னா அப்போ பகவத் பக்தியில் தான் இருக்கிறோம். அப்போ தீவிரேன பக்தி யோகேன, இந்த தீவிரதை நமக்கு பகவானிடத்தில் அந்த பிரேமையை நமக்குள்ள வேலைகள் செய்திருந்தாலும், ஆனால் மனசில் பகவத் சிந்தனையோடவே பகவானிடத்தில் உள்ள காதல்னாலேயே நம்ம பக்தியை வளர்த்துக்கொள்ள என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுச்சுவேஷன்லாம் பகவான் மாற்றிடுவான். நம்ம சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம சூழ்நிலைகளை மாற்றுவான், நம்மளுடைய உத்தியோகத்தை மாற்றுவான், எல்லாத்தையுமே தலைக்கீழே புரட்டி போட்டுருவான். நீ கேட்கல, உத்தியோகத்தை விடணும்னு நீ நினைக்கல, ஆனால் கர்மாவை நீ விடலை, கர்மா உன்னை விட்டு போயிடும். எப்படிங்க? கடமைகளை நீ விடலை, கடமைகள் உன்னை விட்டு போயிடும். மத்கிருதே தெக்த கர்மானஹா, பகவானுக்காக நீ கடமைகளை விட்டுடுவேன். எப்படி விட்டுடுவேன்? அது விடும்படி பகவான் பண்ணிவிடுவான். விடும்படி நீ பக்தியில் முன்னேற்றம் அடையும் போது அதை நீ உணர்வாய். நீ விடலை, நீ விடணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீ விட முடியல உன்னால். அதே சமயத்தில் ஏன்னா அத்தியாவசிய தேவைகள் இருக்குது, வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும், குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிற. சரி, அப்போ என்ன பண்ணுறது? குடும்பம் நடத்துறதுக்கு வேறு வழியே கிடையாது. நீ என்ன பண்ணுற? பக்தி மட்டும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணு, அதிகரிக்க செய். உன் மனசுக்குள்ளே கிருஷ்ணனை தியானம் பண்ணு, இப்போ ராமரை தியானம் பண்ணு. நமக்குள்ளே பக்தி அதிகரிக்க செய்ய அப்படியேப்பட்ட சத் சங்கத்தை நாடு. அந்த சத் சங்கத்தில் போய் பகவத் கதைகள்லேயே மனசை அப்படியே ஓழ விடு. நல்லா பண்ண உன் பக்தியினுடைய பக்குவத்தை பார்த்த உடனே அப்போது காயில் என்னென்னா புளிக்கும், ஆனால் பழமானா இனிக்கும். அப்போ பக்தியில் சுவைக்க ஆரம்பிச்சிடுனா, பக்தியில் தீவிரத்தை காட்ட ஆரம்பிச்சிடுனா உன்னுடைய யோகக்ஷேமத்தை பகவான் பார்த்து கொள்வான். நீ உன்னுடைய பக்திக்கு தகுந்த மாதிரி தான் பகவான் பலன் கொடுப்பான். ஸ்ரத்தைக்கு தகுந்த பலன், உன் நம்பிக்கைக்கு தகுந்த பலன், உன் விசுவாசத்துக்கு தகுந்த பலன், உன்னுடைய அன்புக்கு உன் பக்திக்கு தகுந்த பலன் பகவான் நிச்சயமாக கொடுப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வேலைகளை விடக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, இதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு. நான் பாகவத தர்மம், நான் ஃபுல்லாக கோயிலே நான் சேவை செய்ய போகிறேன், அதனால் நான் வேலையை விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குடும்ப பசி வீட்டில் பார்த்தா அரிசி மணி கூட இல்லாமல் பருப்புடலாம் பசி பட்டியமாக கஷ்டப்படுவான். இவன் பக்குவமே அடையலை, பக்தியில் பக்குவம் அடையாமல் இவன் எப்படி வேலையை விடலாம்? யோசிக்க வேணாமா? நிறைய பேர் இந்த தவறு தான் பண்ணுறாங்க. கோயிலில் போய் உட்காந்துறாங்க, நான் குடும்பத்தை விட்டேன், எல்லாத்தையும் விட்டேன், இல்லை நான் காட்டுக்கு போயிட்டேன், நான் பிருந்தாவனவாசி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மள குடும்பத்தெல்லாம் விட்டு போயிடுறாங்க. குடும்பத்துக்கு யார் பாதுகாப்பா? நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நான் வைராக்கியம் அடைஞ்சிட்டேன், நான் ஞானத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வேஷம் போட வேண்டிய அவசியமே இல்லை. தன்னாலேயே நமக்கு பக்குவமானால் பகவானே அந்த உத்தியோகத்தை நம்ம விட்டு போகும். நாம் உத்தியோகத்தை விட மாட்டோம், நம்மளை விட்டு அந்த கர்மாவை நம்மளை விட்டு போயிடும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக பக்தியில் முன்னேற்றம் அடையும் போது இந்த மாற்றங்கள்லாம் நமக்குள்ளே உணர முடியும். இது நிறைய பேருக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, நான் இப்போ தீட்சத்துக்குன்னு நான் ஜபம் ஜபிக்க போகிறேன், இனிமேல் கோயிலே நான் பக்தி பண்ண போகிறேன், அப்போ நிறைய பேர் பிரம்மச்சாரிகளாக நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய பாவத்தை பண்ணுறாங்க. ஏன்னா ஆசை அடக்க முடியல, காமத்தை அடக்க முடியல, பிரம்மச்சாரியாக வந்துட்டு அப்புறமா ஆசை அடக்க முடியல, அப்புறமா தவறான செயலில் ஈடுபடுறாங்க. அப்புறம் பார்த்தா யாரோ
ஏன்னா பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கட்சியில் யாரோ வந்து கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆன இன்னொரு லேடிஸை போய் இவங்க போய் கல்யாணம் அது பிறகு ஏன்னா எப்படியாவது ஏதாவது ஒரு கல்யாணம் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி ஏதோ அவங்களுக்கு டிவோட்டி அப்படின்னு சொல்லி பக்தர்கள் அவங்களும் கோயிலுக்கு வராங்க பக்தர்கள் அப்படின்னு சொல்லி அப்படி கல்யாணம் பண்ணின்னு போயிடும். ஏன்னா ஒழுங்காக நீ அந்த வயசில் கல்யாணம் பண்ணின்னு போனால் பிரச்சனை வராது இல்லையா? அதை விட்டு நான் பிரம்மச்சரியத்துக்கு நான் பகவானுக்காக நான் பகவத் தொண்டுக்காக சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்க முடியாமல் அப்புறமா ஏதோ ஒரு பெண்ணு எங்கேயோ அதை முன்ன தெரியாமல் ஏதோ பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு யாரோ டைவர்ஸ் பண்ணி விட்ட அந்த பெண்ணை இவன் கல்யாணம் பண்ணின்னு அப்புறமா தன் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கலாம். ஏன் சொல்ல வரேன்னா பகவத் பக்திக்காக விடுறதுன்றது முக்கியம் இல்லை, நீ விடக்கூடாது, அது தன்னாலே விட்டு போகணும். எந்த செயல்களையும் நாம் பிரம்மச்சரியத்தை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் சரி நான் வேலையை விட்டுடுறேன் அப்படின்லாம் சொல்கிறது, குடும்பத்தை விட்டுடுறேன் அப்படின்லாம் சொல்கிறது வந்து முட்டாள்தனம். நாமளாக விடக்கூடாது, நான் தன்னாலே விட்டு போகணும். அதெல்லாம் தன்னாலே விடணும், உன் பக்குவத்தை பொறுத்து அது தன்னாலே விட்டு போகணும். அதுதான் நிலைச்சின்னு இருக்கும் அந்த பக்கம். இப்போ என்னென்னா துக்காராம் தாசர் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்ல அவருக்கு என்னென்னா வேலை செய்தால் அந்த வேலையில் விட்டலை தான் பாண்டுரங்கனை தியானம் பண்ணாமல் இருக்க முடியல துக்காராம் தாசர்ப்பா. இதுக்கு நான் உதாரணம் அதான் சொல்ல முடியும். தியாகராஜ சுவாமிகளால் என்னென்னா பெரிய நிதிசால சுகமாக பெரிய ராஜா வந்து என்னென்னா அவங்க ராஜனுடைய புகழை பாடிக்கொண்டிருந்தால் அவர் வந்து என்னென்னா நல்ல பொன்மடிப்பு போஜராஜா கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான், நல்லா பொன்மடி கொடுப்பான், நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் பகவானுடைய சந்நிதி சேவையை நான் விட்டுடணுமே, ராமருடைய சேவையை விட்டுட்டு நான் ராஜாவுக்கு பூஜை பிடிச்சின்னு இருந்தால், ராஜாவுக்கு நான் புகழை பாடின்னு இருந்தால், நான் என் குடும்பத்தை நான் பகவானை ராமரை மறந்து தானே எல்லாமே செய்யணும் அப்படின்னு தியாகராஜ சுவாமிகள் என்ன பண்ணார். அப்போ நிதிசால சுகமாக ராமா சந்நிதி சேவை சுகமாக பகவானுடைய சேவையில் பூர்ணமாக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணாங்க. அதனால் என்னென்னா அவருக்கு அடிக்கடி டோலோத்சவம், மற்ற வீட்டில் கூட அவ்வளோ உற்சவமாக நடக்காதான், இவர் வீட்டில் மட்டும் பார்த்தா நல்லா அந்த சமயத்தில் தேவையான அரிசி பருப்பு எல்லாமே கிடச்சிடுமா. அப்படி கிடச்சிட்டு அப்புறம் பக்தர்களுக்கெல்லாம் நிறைய சாப்பாடு போடுவார், நல்ல டோலோத்சவம், பகவானுக்கு ஊர்வலம் உற்சவம் நடத்துவார் ராமருக்கு. அப்படி திருவையாருக்கு அப்படியேப்பட்ட ராமச்சந்திரமூர்த்திக்கு அப்படியேப்பட்ட உற்சவம் நடத்துவாராம் தியாகராஜ சுவாமிகள். என்னென்னா இது பக்தியில் பக்குவமான நிலையில் வந்து அவர்களுக்கு பார்த்தா இவர்களுக்கு அடுத்த வேலை சாப்பாடு கூட வழி இருக்காது, ஆனால் பக்தியில் பிரேமையில் பேரானந்த நிலையில் தெளிச்சுன்னு இருப்பாங்க. இவங்க சந்தோஷத்தை யாராலையும் அபகரிக்க முடியாது. அதே மாதிரி தான் துக்காராம் தாசரும் வேலைக்கு போகலாம், வேலைக்கு போகக்கூடாதுன்னு இல்லை, அவர் வேலைக்கு போனால் அவருக்கு அந்த வேலையில் நிலைச்சி நிற்க முடியாது அவரால். ஏன்னா கர்ம, அதாவது கயிறு எரிக்கப்பட்ட கயிறு வந்து மறுபடியும் கட்டுவதற்கு உதவாது. அது மாதிரி இவங்க கர்ம வினையில் போய் மாட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க பக்குவப்பட்டாச்சுன்னா பகவத் பிரேமை அடிக்கடி பகவானை பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணுறாரு. பகவானத்தில் சேர்ந்து போய் அவன் பாண்டுரங்கன் பார்த்தா இவர் வந்துட்டாருன்னு சொன்னால் பாண்டுரங்கன் கூட சேர்ந்து ஆடுவார். துக்காராம் தாசர் கூட விட்டல் பாண்டுரங்கன்னு அவர் கூட சேர்ந்து பகவானும் ஆடுவான். அங்கே பார்த்தா சிலையை பாண்டுரங்கன் அங்கே இருக்க மாட்டான், நட்டவரலால் விட்டலமூர்த்தி அங்கே இருக்க மாட்டான், டக்குன்னு இவர் கூட சேர்ந்து குதிப்பான். 2 பேருக்கும் சண்டையே வந்துடுச்சு. யாருக்கு? பாண்டுரங்கனுடைய மனைவி ருக்மணிக்கும் துக்காராம் தாசருடைய மனைவிக்கும் சண்டை வந்துடுச்சு. என்னாச்சு தெரியுமா? ருக்மணி போய் கேட்குறா, ஏண்டி உன் புருஷனை அடங்க மாட்டேன் கொஞ்சமாவது, எப்போத்தாலும் விட்டல் தனியாக காட்டுக்கு போயிடுறாரு, எங்கள் குடும்ப வீட்டுக்கு வர மாட்டேன்றாரு, திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடுறாரு, எங்கள் விட்டல் அங்கேயே மெய் மறந்து நின்றார், நாங்கள் தேடி கண்டுபிடிக்க வந்தார் அவருக்கு. உன் புருஷன் வந்து தூங்க மாட்டேன்றான், உன் புருஷன் வந்து என் புருஷனை தொல்லை பண்ணுறான், தொல்லை பண்ணி இது போல் வந்து குடும்பத்தை சரியாக நடத்த மாட்டார், ஒழுங்காக எந்த இதுலேயும் நிலைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி போய் ருக்மணிகளை சண்டை போடுறார். ருக்மணி நான் சொல்ல, நானும் உன்னை நான் வச்சுன்னு தான் இருக்கிறேன் வா, நானும் உங்களை எதிர்பார்த்துன்னு தான் இருக்கிறேன் வா, எப்போ உன்னை வந்து நான் என் புருஷன் என் கூட இல்லாமல் எப்போ தானே விட்டல பாண்டுறாங்க கூப்பிட்டு தொல்லை பண்ணுறது, உன் புருஷனா என் புருஷனாடி அப்படின்னு சொல்லி ருக்மணிக்கும் துக்காராம் மனைவிக்கும் சண்டையே வந்துடுச்சு. வேறு சண்டை, 2 பேரும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. உன் புருஷனை நீ கண்ட்ரோல் பண்ணாமல் வச்சுக்காமல் இது வந்து என் புருஷனை இட்டு போயிடுறான், எப்போத்தாலும் உன் புருஷன் வந்து நான் என்ன பண்ணுறது, நான் தனியாக கிடக்குறேன் இங்கே அப்படின்னு. உன் புருஷன் தான் என் புருஷனை கிடக்குறான், இல்லை என் புருஷன் தான் இந்த பேர் 2 பேரும் இங்கே அடிச்சின்னு போடுறது, நம்ம 2 பேரும் கட்டி போடலாம் வா, நம்ம 2 பேரும் ஒன்றாயிடுவோம். அதுதான் அவன் பாட்டுக்கு அவங்க கும்மாளம் போட்டான்.
பக்தனையும் திருத்த முடியாது, பகவானையும் திருத்த முடியாது. இது ரெண்டும் பித்துங்க, இது ரெண்டும் பைத்தியங்க. இது அகம் பக்த பராதீனன்னு சொல்லி இது பக்த பித்து, இது பகவத் பித்து. இது துக்காராம் ரெண்டுமே திருத்த முடியாது கேஸு. அதனால் அது எவனா ஆட்சி போட சரி நம்ம ஒத்துமையாக போயிடலாம் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒத்துமையாகிட்டு அப்புறமா சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா திருத்த முடியாது. அப்படி ஒரு பக்தி வரணும், அப்படி ஒரு பித்து பிடிச்ச பக்தி வரணும். அந்த பக்தியில் இருக்கிறவங்களுக்கு எங்கே வேலைக்கு போனாலும் எது பண்ணாலும் அவங்களால அந்த வேலையில் நினைச்சிக்க முடியாது. ஏன்னா உப்பு புளி மிளகாலாம் வச்சு ஒரு கடை வச்சு கொடுத்தா அந்த கடையில் மொத்த உப்பு அரிசிலாம் வாரி கொடுக்குறாரு. பெட்டலா பாண்டுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சும்மாவே கொடுத்துட்றாரு. ஒரு கரும்பு கட்டு கொடுத்தாங்கன்னா அந்த கரும்பு கட்டை பார்த்தா எல்லோரும் வரவங்களாம் கொடுத்துட்றாரு. என்னத்தை பண்ணுறது? ஒரு குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறாங்க? குடும்பத்தை அந்த மாதிரி ரசித்தான் பகவான் பார்த்துக்கணும் அந்த குடும்பத்தை. யோகக்ஷேம வாமேகம். அது மாதிரி உண்மையான பக்தி இருக்கிறவங்களுக்கு கர்மாவனால் அவங்க கட்டப்பட மாட்டார்கள். கர்மா அவங்கள விட்டு போயிடும். இது மாதிரி தான் பரத யோகேஸ்வரருக்கும் இந்த கர்மாவில் ஈடுபடணும், அம்மா அப்பா சொல்கிற பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஈடுபடணும்னு நினச்சா ஈடுபட முடியல. ஏன்னா ஜாக்கிரதையாக இருக்கார் இப்போ. ஏன்னா முன்னாடி ஒரு ஜென்மா தான் வீணாகிட்டோம். நம்ம வேதத்தெல்லாம் தலைகீழ அவர் ஒப்பிக்க முடியும். அந்த அளவுக்கு 4 வேதங்கள் கரைச்சி குடித்தவர். அப்படியேப்பட்ட இவர் ஆங்கிரச கோத்திரத்தில் பிள்ளையாக பிறந்த அவர் அண்ணாக்கள்லாம் யாருன்னா 9 அண்ணாக்கள். அவங்க என்ன முதல் மனைவியுடைய புத்திரர்கள் 9 அண்ணாக்கள், பரத யோகேஸ்வருடைய அண்ணாக்கள். இவர் என்னென்னா 2வது மனைவியுடைய புத்திரர் தான் பரத யோகேஸ்வரர். இவர் கூட ஒரு சகோதரியாக இருக்கா. ஆனால் என்ன பண்ணுறாரு பரத யோகேஸ்வரர்? ஒரு வார்த்தை கூட பேசலை, மௌனமாக இருக்கார். அப்படியே கிடக்குது. பசின்னு கூட குழந்தை அழாதான், அது கூட அழ மாட்டேன்றார். ஏன்னா பூர்ண ஞானி, குழந்தையிலேயே பூர்ண ஞானி, கர்ப்பஸ்ரீமானவர். அப்படி இருக்கார் பரத யோகேஸ்வரர். அப்படி இருக்கும்போது இவருக்கு என்ன பண்ணுறாங்க, இவருக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறார், வேதங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரணவத்தை ஜெபிக்க சொல்லுவாங்க. அப்புறமா இந்த உபநயன சம்ஸ்காரம்லாம் பண்ணுவாங்க. அந்த உபநயன சம்ஸ்காரம் கூட சரியாக பண்ணிக்க தெரியாமல், சரியாக மந்திரம் சொல்ல தெரியாமல் அப்பாவே கூட அப்பாவே செய்கிறாராம். பிள்ளைக்காக அப்பா செய்கிறாராம். அதெல்லாம் செய்து அப்புறமா என்ன பண்ணுறார், சந்தியாவந்தம் சரி, அதனால் மந்திரங்களை காயத்ரி உபதேசிக்க பார்த்தா காயத்ரி இவருக்கு காயத்ரியா வேதமாதா காயத்ரியில் வேதங்களையும் 4 வேதங்களையும் கரைச்சி குடித்தவர் இவர். எது பரதராக இருக்கும்போதே எல்லாம் தெரியும். ஆனால் வேணுமுன்னே தப்பும் தவறமாக சொல்கிறாராம் அப்பா எதிரும். ஏன்னா இன்றைக்கி காயத்ரி மந்திரம் நல்லா சொல்லிட்டேன்னா அடுத்தது வேதங்களை வாசம், குருகுல வாசம். நான் இதெல்லாம் படிகள் தானே. பிரம்மச்சரிய ஆசிரமம், அப்போ கிரகஸ்தாசிரமம், அப்போ சம்சாரத்தில் தள்ளிடுவார். அப்போ குழந்தை குட்டிகளோட மறுபடியும் பந்தம் உண்டாகும். பந்தம் உண்டாகிட்டு அவள்மா நானே தேவையே அதெல்லாம். அதனால் இந்த வித்தைகளுடைய நோக்கம் என்ன, வேதத்தினுடைய சாரம் என்ன, வேதநாயகனாகிய பகவானை உணர்வது தானே. அந்த பிரம்மானுபூதியை அவருக்கு சித்தித்து விட்டதே. இப்போ இந்த படிகள் தேவையில்லை. இனிமேல் புதுசாக ஒன்றா கற்றுக்கணுமா? அதான் பரத ராஜாவாக இருக்கும்போதே கற்றுக்கினார் எல்லாமே. இந்த வேதங்கள்லாம் படிக்காத எவ்வளோ காயத்ரி, லட்சக்கணக்கான காயத்ரி ஜபிச்சிருப்பார், எவ்வளோ வேதங்களை படிச்சிருப்பார். இனிமேல் இது புதுசாக கற்றுக்க வேண்டியது என்ன இருக்குது? அதனால் இவரிடத்தில் நம்மளுக்கு பந்தம் படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசித்தார். பார்த்தார், என்னென்னா தப்பும் தவறமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அந்த காயத்ரியே தப்பும் தவறமாக, அவங்க அப்பா எதிரே தப்பும் தவறமாக சொல்கிறார். எவ்வளோ அப்பா திட்டி பார்த்தார், அடித்து பார்த்தார், திருத்தி பார்த்தார், நடக்கலை. 4 மாதமாக ஒரு காயத்ரி சரியாக சொல்ல மாட்டேன்றார். ஒரு குழந்தை அப்படி சொல்லாமல் இருக்குமா? காயத்ரின்னு ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லிடலாம் ஈஸியாக. என்ன 2 வரி தான், 24 அக்ஷரங்கள், அதுதானே, அதை சொல்லிடலாம் இல்லையா? அது தப்பும் தவறமாக கிரகிச்சுக்கிறாரு. அசமே வேத. அப்போ பார்த்தார், பிள்ளை சரியாக படிக்க, காயத்ரியே சரியாக ஜபிக்கல. அப்புறமா உபநயன சம்ஸ்காரம்லாம் பண்ண, அந்த மந்திரங்கள்லாம் சந்தேகமான வேதங்கள்லாம் எப்படி அபியாசம் பண்ணி வைக்கிறது? வேதத்துக்கு அபியாசமாக தான் உபநயன சம்ஸ்காரம்லாம் பண்ணி வைக்கிறது. அப்பாவே ஏதோ பண்ணி வச்சிட்டார். உபநயனம்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு சில மந்திரங்கள் சொல்ல வச்சு என்னென்னா பண்ணி முடிச்சிட்டாரு. ஆனால் வேதங்களில் சொல்லிக் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு காயத்ரி சொல்லிக் கொடுக்கணும். காயத்ரியே உபதேசம் ஆகலை. அவனா பிரம்ம அனுபூதியில் இருக்கார். அவரை பற்றி தெரிஞ்சிக்கல, அப்பா அம்மாவாலே புரிஞ்சிக்க முடியல. அந்த காலத்துலலாம் பிள்ளை படிக்கலைன்னு சொன்னால், அதுவும் ஆங்கிரச கோத்திரத்தில் பிறந்திருக்கார். ஆங்கிர கோத்திரத்து பிராமணர்கள் ரொம்ப உயர்ந்தவர்களாக சொல்லப்படுகிறாங்க சாஸ்திரத்திலே பார்த்தா. ஆங்கிரே கோத்திரத்தில் பிறந்தவர்களை மட்டும் வதம் பண்ணக்கூடாது. அதுனா சுத்தம் பிராமணர்களே வதம் பண்ணக்கூடாது. பிராமணர்னா பிரம்மத்தி தோஷம் உண்டாகும். அதுவும் ஆங்கிர கோத்திரத்தில் இருக்கிற பிராமணர்களுக்கு அபசாரப்பட்டு கூட அவங்க அவ்வளோ பரிசுத்தமானவர்கள். அப்படியேப்பட்ட ஆங்கிரச கோத்திரத்தில் பிறந்தவர் இவர். அப்படியேப்பட்ட பிராமண குலத்தில் பிறந்து தன் பிள்ளை படிக்கலைன்னு சொன்னால் அது பெரிய அவமானமாக. அதனால் பிள்ளை படிக்கலைன்னு அதை நினச்சி வருத்தப்பட்டு அப்பா உயிரை இழந்துட்டார். பிள்ளை படிக்கலைன்னு ஒரு அப்பா உயிரை எடுக்கணும்னா இந்த காலத்தில் யோசித்து பாருங்கள், ஒரு பப்பாவாவது உயிரை இருக்க முடியுமா?
அது அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காங்க. பிள்ளை படிக்கலாம், அது பெரிய அவமானம் அப்பாவுக்கு. அந்த 9 பிள்ளைகள் அவங்களாம் வந்து இதெல்லாம் பௌதிகமான படிப்பு, இந்த வேதங்கள்லாம் நல்லா படிச்சுட்டாங்க, காயத்ரி நல்லா ஜெபிக்கிறான். 9 பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஏன்னா இவர் மகா ஞானியாச்சே, இந்த ஒரு பிள்ளை மட்டும் சரியாக படிக்கலன்னொடனே அப்பாவாலே திருத்தப்பட முடியாது இந்த பையனை, நம்ம மட்டும் என்ன திருத்துறதுன்னு சொல்லிட்டு 9 அண்ணாக்களும் இந்த பரதயோகேஸ்வரரை ஒதுக்கிட்டாங்க. அதில் கண்டுக்காமல் விட்டாங்க. விட்ட உடனே பார்த்தாங்க. அப்போது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, 2 மனைவி இல்லையா அந்த பிராமணருக்கு, அந்த ஆங்கிரச கோத்திரத்தில் பிறந்த அந்த பிராமணருக்கு, அந்த பேரை சொல்ல ஆங்கிரச கோத்திரத்தில் பிறந்தவர் தான் சொல்கிறேன். இந்த பரத யோகேஸ்வரர் என்ன பண்ணால், இந்த பரத யோகேஸ்வரர் பேர் கூட நான் முன்ஜென்மத்துடைய பேர் தான், மான் ஜென்மத்துக்கு முன்னாடி இருந்த பேர் தான் பரத யோகேஸ்வரர் சொல்கிறேன். ஆனால் 3வது பிறவியில் பிராமணத்தன்மையில் இருக்கும்போது அவருடைய பேரை சொல்லலை சுகாச்சாரியர். அப்போ பரத யோகேஸ்வரனே நம்ம சொல்கிறோம். ஆனால் பரத யோகேஸ்வரர் சரித்திரம் தான் நம்ம சொல்கிறோம், அந்த பேரை வச்சு தான் சொல்கிறோம். அந்த ராஜாவாக இருந்தபோது பரதனாக இருந்தாலும் அந்த பேரை வச்சு தான் இப்போ பிராமண அவதாரம், பிராமண பிறவியில் பிறந்தபோது கூட அந்த பேரை வச்சு தான் நம்மளை கூப்பிட்றோம். அப்படிப்பட்ட பரத யோகேஸ்வரர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படி தான் மகான்கள் கதை சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறேன்னா பார்த்தாரு, இது கணவனை விட்டு பிரிய முடியாமல் பரத யோகேஸ்வருடைய அம்மா, 2 மனைவி சொன்ன இல்லையா, மூத்த மனைவி வந்து 9 பிள்ளைகள் பெற்றிருக்கா. இளைய மனைவி என்ன பண்ணால் பரத யோகேஸ்வருடைய அம்மா, அவள் என்ன பண்ணுறா, உடன்கட்டை ஏறிட்டான். கணவனோட சேர்ந்து தீயில் இறங்கிட்டான். உடன்கட்டை ஏறி கணவன் திருவுலகத்தை சொர்க்கலோகத்தை அடைஞ்சிட்டான். அப்போது மூத்த மனைவி இடத்தில் தன் பிள்ளைகளை ஒப்படைச்சிட்டான். 9 பிள்ளைகளோடு என் பிள்ளையும் சேர்த்து பார்த்துக்கோ, என் பொண்ணையும் சேர்த்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவள் உடன்கட்டை ஏறிட்டான். அப்போலாம் உடன்கட்டை ஏறுறதுன்றது ஒரு இதுவாக இருந்தது. அதனால் கணவனை பிரிஞ்சு இருக்க முடியாமல் கணவனுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக அது மாதிரி போயிடுவாங்க. அப்படிங்கும்போது மூத்த மனைவி என்ன பண்ணுறா, பிள்ளைகளை வளர்த்தா. அவன் நல்லா தான் வளர்த்தான். ஆனால் இவர் வந்து என்னன்னா, இவரிடத்துல ஒட்டலை, இந்த அண்ணாக்கள் இடத்துல பிரியம் இல்லை, அதே சமயத்தில் அந்த பெரியம்மா இடத்துலையும் பிரியம் இல்லை. யார் இடத்துல ஒட்டாமல் அது பாட்டுக்கு பைத்தியம் மாதிரி உண்மத்த மூக ஜடவத்து பித்து பிடித்தவர் மாதிரி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போது காளி மாதிரி மழையில் காளி நிற்கும் இல்லையா, அது மாதிரி நின்று இருப்பார். அப்படியே என்றைக்கோ போட்ட பூணூல் மட்டும் அப்படியே அழுக்கடைஞ்சிருக்குது தான். அதே சமயத்தில் ஒரு ஆடையை உடுத்து நிற்கிறார். ஒரே ஒரு ஆடை மட்டும் இடுப்பில் இருக்குது, அவ்வளோதான். அப்போ அடுத்தவங்க இருக்குது பூணூல் தோலில். ஆனால் இவர் என்னென்னா பிரம்மபந்து, பிராமண குலத்தில் பிறந்தவன் தெரியுது, ஆனால் பிராமண ஆச்சாரம் எதுவும் இல்லாதவன், அனாச்சாரம் உடையவன் அப்படின்னு நினச்சி சில பேர் பைத்தியம் நினச்சிட்டு ஜடம் நினச்சி பைத்தியம் இது பித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு போயிட்டாங்களாம். ஆனால் அண்ணாக்களும் கண்டுக்கல. இவர் பாட்டுக்கு எங்கன்னா நம்மனா ஏதோ யாருன்னா வேலை இட்டாங்கன்னா அந்த வேலை செய்வாராம். வேலைக்கு கூலியாக ஏதாவது உணவு கொடுத்தா சாப்பிடுவாராம். அது கொஞ்சமாக கொடுத்தாலும் சாப்பிடுவாராம், அதிகமாக கொடுத்தாலும் சாப்பிடுவாராம். அது ருச்சியாக இருந்தாலும் சாப்பிடுவாராம், ருச்சி இல்லைனாலும் விஷ்டிதோ வேதனதோ அது மாதிரி கூலிக்காகவும் செய்வார், கூலி இல்லாமல் சும்மா கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவார். அது ருச்சி இருந்தாலும் சாப்பிடுவார், ருச்சி இல்லைனாலும் சாப்பிடுவார் பாட்டுக்கு. அதே மாதிரி செஞ்சார். அதே மாதிரி அவர் வேலை வாங்குறாங்கன்னா அந்த வேலை வந்து பள்ளம் தோண்டுனா பள்ளமாக தோண்டி போகிறான். ஒரு அளவு கிடையாது, தெரியாது நம்மளுக்கு. இவ்வளோ பள்ளம் தோண்ட சொல்கிறாங்க, இதோ இங்கே பாருப்பா இவ்வளோ குழி வெட்டிருக்கேன், அது மாதிரி இதுவும் இதே மாதிரி குழி வெட்டுன்னு சொன்னால் அந்த குழியை விட அதிகமாக வெட்டுருவார். அதே சமயத்தில் மேடாக்குன்னு சொன்னால் ஒரே மலை மாதிரி குவிச்சிடுவார் மண்ணை, தெரியாதான். அதே மாதிரி யார் மண்வெட்டி கொடுத்தாங்க அவங்க தானே நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு தெரியாது. வேறு யாருன்னா கேட்டாலும் கொடுத்துருவாராம் மண்வெட்டி. அப்படியே இந்த பாகுபாடு தெரியல. அதே சமயத்தில் என்ன வேலைகளை செய்கிறோம், எது அளவு அப்படின்றது இந்த சுயநினைவிலே இல்லாமல் அப்பாடுக்கு செய்துனே வேலை செய்யணும்னா செய்துனே இருப்பார். அதே சமயத்தில் பேதம்லாம் தெரியாது. அதனால் வந்து இவங்க தான் கொடுத்தாங்க, இவங்க தான் அந்த மண்வெட்டி கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. யார் கேட்டாலும் கொடுத்துருவார். இது மாதிரி நிலையில் இருக்கார். அப்போ இவரை சேர்ச்சியும் சரியாக வேலையும் வாங்க முடியல. அதே மாதிரி அங்கங்கே வேலை செய்வார், சாப்பிடுவார், அப்புறமா கொஞ்ச நாள் இருப்பார், அங்கே துரத்தி விட்ருவாங்க சரியாக வேலை செய்யலைன்ட்டு. அதுதான் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தா எதிர்ச்சியாக பாவம் பத்னியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு யான்ச்சையா எதிர்ச்சியா அப்படின்னு நான் 3 நாள் பழுது எடுத்து வந்து கொடுப்பாங்களாம். அதையும் அமிர்தவத் அப்படின்னா இந்திரிய பிரீதி நிமித்தம், நாக்கு ருச்சிக்காக சாப்பிட மாட்டாராம். 3 நாள் பழுது கூட சுவையாக அமிர்தவத் தப்பிய வர்றது, அமிர்தம் மாதிரி சாப்பிடுவாராம். இப்படி வாழ்ந்துருந்தாராம். இப்படிலாம் அவருக்கு என்னென்ன பழையதான் கொடுப்பாங்க சாப்பாடு. பிச்சை எடுக்கிறாங்கன்னா பழையதான் கொடுப்பாங்க, அது மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இவருக்கு பெரிய சொத்து இருந்தது. அந்த சொத்துலாம் அண்ணாக்கள் அபகரிச்சிட்டாங்க. இவருக்கு எதுவும் பாகம் கொடுக்கல. இவர் எங்கேயாவது கூலிக்கு வேலை செய்தோ கிடைச்சா சாப்பிடுவார், இல்லைனா அப்படியே தேவேன்னு கிடப்பார். மழை பாட்டு பெய்யும், மழையில் அப்படியே நனைஞ்சுனே இருப்பார். அப்போ காளை மாடு நனையுது,
அதுக்கு என்ன கோட் சூட்டு போட்டு கோட் போட்டு மறைச்சி தான் என்ன இல்லை இல்லையா? அது மாதிரி இவரும் அதே மாதிரி மாடு மாதிரி அந்த காளை மாதிரி அப்படியே மழையில் நனைஞ்சுனே இருப்பார். வெயில் காஞ்சா அந்த வெயிலே நிற்பாராம். அப்படியே பனிக்காலத்தில் அந்த பனியில் அப்படியே நிற்பாராம். பனி பெஞ்சினே இருக்குமா யுகத்தில். அப்போ தேகத்தை அப்படி சிருஷ்டிக்கிறார். இந்த தேகத்து மேலே உள்ள அபிமானத்தை அடியோடு போகணுன்றதுனால அந்த மழையிலையும் வெயில்லையும் தன் உடம்பை போட்டு வாட்டி எடுக்கிறார். பசி தாகத்தில் எத்தனையோ நாள் பசியாகவும் இருப்பார், பட்னியாகவும் இருப்பார். அதே சமயத்தில் ஒரு சமயத்தில் கிடைச்சா நல்லா சாப்பிடுவார், கிடைக்கலன்னா அப்படியே பட்னியாகவும் இருப்பார். யாருன்னா கொடுத்தா வாங்கிப்பார், கொடுக்கலனா இந்த பசி எடுத்த போய் கேட்பார், கேட்டால் கொடுத்தா வாங்கி சாப்பிடுவார், இல்லைன்னா கம்முன்னு இருப்பார். சாப்பாடு அதுக்கு சில பேர் கூலி வாங்கிக்கின்னு சாப்பாடு போடுவாங்க, இல்லை வேலை வாங்கிக்கின்னு சாப்பாடு போடுவாங்க, இல்லை சில பேர் வேலை இல்லாமல் சரி பசியாக இருக்கிறானேன்னு சொல்லிட்டு பரிதாப்பட்டு போடுவாங்க, அதையும் சாப்பிடுவார். இப்படி தன் வாழ்க்கையை நடத்தின்னு போகிறார். அப்படி தன் வாழ்க்கையை நடத்தும்போது தன்னுடைய தம்பி பரதன் எல்லோரும் தன்னுடைய தம்பியை எல்லோரும் வேலை வாங்குறாங்க, அப்போ நம்ம ஏன் வேலை வாங்கிக்கூடாது, நம்ம வயலில் இவனை வேலை செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணாக்கள் 9 பேர் என்ன பண்ணாங்க, சோளக்காட்டு கொல்லையில் அவனை காவல் வச்சுட்டாங்க. சோளக்காட்டு கொல்லை மட்டும் காவல் காக்க தெரியுமா அப்படின்னா பரத யுகேஸ்வரர் அப்பாட்டுக்கு அவர் காவல் காக்க தெரியாது. அப்பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருந்தாங்க. யாரோ ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க தெரிஞ்சாது பறவைகள்லாம் வராமல் இருக்கும். ஒரு பன்றிகள்லாம் அந்த சோளத்தை சாப்பிடாம வயலை மேயாமல் இருக்கும் இல்லையா, மாடுகள்லாம் அப்படின்னு சொல்லி அவர் உட்கார வச்சுட்டாங்க. சோளக்காட்டு கொல்லையில் அவர் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ வீராசனத்தில் உட்காந்துருக்கார் யார், பரத யுகேஸ்வரர். அப்போ அவருக்கு வேலை நல்லா வாங்கிக்கின்னு அவருக்கு என்ன சாப்பாடு போடுவாங்கன்னா புழு பிடித்த உளுந்து கொடுப்பாங்களாம், ஸ்தாலி புரிஷாதி இந்த கடாயில் ஒட்டின காந்தலை கொடுப்பாங்களாம். அடியில் தீஞ்சு போச்சு, இன்றைக்கி சாப்பாடு வெண்கல பானையில் வச்ச சாப்பாடு தீஞ்சு போச்சுன்னா அப்போ சாப்பாடு நல்ல சாப்பாடெலாம் மேலே எடுத்துகிட்டு அடியில் இருக்கிற சுரண்டி அந்த அடியில் இருக்கிற காந்தலை மட்டும் ஒரு இடத்துல கொடுப்பாங்களாம். இதான் சாப்பாடு போதும். அதுவும் எப்படி சாப்பிட்டோன்னா அமிர்தவத்து அப்பியவகரதி, பின்னாக்கு கொடுப்பாங்களாம். அந்த பின்னாக்கு அமிர்தவத்து அப்பியவகரதி. புழு பிடிச்ச உளுந்து கொடுப்பாங்களாம், அதுவும் எப்படி சாப்பிடலாம், அமிர்தவத்து அப்பிய. நொய்யரிசி கொடுப்பாங்களாம், அமிர்தவத்து அப்பியவகரதி. அது மாதிரி தவிட்டை கொடுப்பாங்களாம், அந்த தவிட்டை கூட அமிர்தவத்து அப்பியவகரதி. அது மாதிரி அவருக்கு எந்தெல்லாம் தேவையில்லாத பொருட்களோ அவங்க சாப்பிடாத பொருள் அதெல்லாம் உணவாக கொடுப்பாங்களாம், அது அமிர்த மாதிரி சாப்பிடுவாராம் பரத யுகேஸ்வரர். அடியோட நாக்கை ஜெயிச்சிட்டார், தேகாபிமானத்தை ஜெயிச்சிட்டார். அப்படி இருக்கும்போது சோளக்காட்டு கொல்லையில் அவர் காவல் வைக்கிறாங்க. காவல் வச்ச போது திருடர் கூட்டத்து தலைவன் ஒருத்தன் பிள்ளை வரம் வேண்டி காளிக்கு நரபலி கொடுக்கறதா வேண்டி இருக்கான். அந்த திருட கூட்டத்தர்கள் என்ன பண்ணாங்க, ஒருத்தனை கட்டி வச்சுருந்தாங்க, ஒருத்தனை பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க நரபலி கொடுக்கறதுக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த திருடர்கள்லாம் நைட்டில் அவனை கட்டி போட்டுருக்கும்போது எல்லாம் மதுபானம் சாப்பிட்டு அந்த திருட கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் அந்த மதுபானம் சாப்பிட்டு விழுந்து கிடக்குறாங்க. இந்த சமயமாக பார்த்து அவன் என்ன பண்ண, தன்னுடைய கட்டுக்களை அழுத்துன்னு எஸ்கேப் ஆகிட்டான், ஓட்டான். தன்னை நரபலி கொடுக்குறாங்க இவர்கள் என்னென்ன மதுபானத்தில் போதையில் இருக்கும்போது அவன் என்ன பண்ண, தன் கட்டுக்களை அழுத்துன்னு ஓட்டான். ஆஹா ஓட்டானே, ஆள் காணமேன்னு சொல்லிட்டு உடனே அவர்களெல்லாம் பின்தொடர்ந்து வந்தார்கள் அந்த திருட்டு கூட்டத்தில், அந்த காபாலிகர்கள், துஷ்டர்கள். அப்போ அந்த திருட்டு ஒரு தலைவன் முதல்ல அந்த நரபலி எங்கேயாவது அவன் எங்கே இருக்கு போனால் அவனை போய் முதல்ல பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லி ஆட்களை விட்டு அனுப்பிச்சோடனே அந்த திருடர்கள் பின்தொடர்ந்து வராங்க. பின்தொடர்ந்து வந்து ஓடி போய் என்ன பண்ண, வயலில் போய் புகுந்துட்டான். வயலில் போய் இருட்டில் எங்கே தெரியும், இருட்டில் வயலில் போய் மறைஞ்சிட்டான். மறைஞ்சோடனே அந்த வயலில் பார்த்தா இவர் உட்காந்துருக்கார் வீராசனத்தில். வீராசனம்னா தெரியுமா, பட்டாபிஷேக கோலத்தில் ராமச்சந்திரமூர்த்தி உட்காந்துருக்கிற கோலம் தான் வீராசனம்னு பேர். மடியில் சீதையை உட்கார வச்சுட்டு பக்கத்தில் பட்டாபிஷேக கோலத்தில் உட்காந்துருப்பார் இல்லையா ராமச்சந்திரமூர்த்தி, அதான் வீராசனம்னு பேர். அந்த கோலத்தில் உட்காந்துருக்கிற வரப்பு மேட்டில், நல்லா உயரக்க இருக்கிற வரப்பு மேட்டில் உட்காந்து அப்படியே பிரம்ம தியானம், வாசுதேவனை தியானம் பண்ணிட்டு அனவரதம் அதே தியானமாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாங்க, ஆஹா இவன் ஆள் திடகாத்திரமாக இருக்கானே, காளிதேவி ரொம்ப திருப்தி அடைவாள் இவனை பலி கொடுத்தான்னு சொல்லி அவர் பாட்டு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே குழந்த மாதிரி எழுந்து வந்துட்டார். எதுக்குமே மறுப்பு சொல்ல மாட்டார். அதான் சொல்ல, மண்வெட்டிக்கு யாருன்னா கொடுத்தாங்கன்னா அவங்க யார் கொடுக்குறான்னு தெரியாமல் அப்படியே கொடுத்துருவார் இல்லையா. அது மாதிரி தான் பிறன் என்ற பேதமே இல்லை அவருக்கு. யார் கூப்பிட்றாங்க, யார் வாங்குறாங்க, இந்த தேகத்தை ஏதோ கூப்பிட்றாங்க, இந்த தேகமே கடைசி ஜென்மம். இதில் ஏன்னு கேட்டால் அக்ஞானி, அதனால் ஏன்னு கேட்கக்கூடாது. அதான் கூப்பிட்ட உடனே குழந்த மாதிரி எழுந்து வந்துட்டார் பரத யுகேஸ்வரர். அவள் எழுந்த உடனே ஒரு நல்லா எண்ணெய் குளிச்சதோ அழுக்கடைஞ்ச உடலோடு அந்த பூணுலே பார்த்தா அழுக்கடைஞ்சு போயிடுது. உடம்புலாம் குளிக்காமல் அப்படியே அடையாடியாக அழுக்கு ஏறி போயிடுது உடம்புல.
தலையை பார்த்தா நல்லா காக்கா கூடு கட்டின மாதிரி அந்த தலை பார்த்தா அப்படி இருக்குது, அப்படியே பிசைஞ்சு இருக்குது, அப்படியே ஜடையாக இருக்குது. அப்போ நல்லா இவருக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிப்பாட்டி, ஏன்னா அம்பாளுக்கு காளிக்கு பலி கொடுக்கணும், நல்லா சுத்தமாக குளிப்பாட்டி சுத்தமாக தானே அந்த பலியை கொடுக்கணும். அதெல்லாம் நல்லா என்ன பண்ணாங்க, நல்லா தலைக்கு குளிப்பாட்டி, என்றைக்கு தலை தெளிச்சதே தெரில, அவ்வளோ படி எண்ணெய் அப்படியே தலையில் பிடிக்குது. அவ்வளோ எண்ணெயை ஊற்றி நல்லா தலையை நல்லா அந்த வகுடெல்லாம் எடுத்து சுத்தமாக்கி அந்த ஜடையெல்லாம் களைஞ்சி நல்லா அவருடைய சுகமான கேசங்களை ஆக்கி அவர் நல்லா தலையை குளிப்பாட்டி அவர் நல்லா உடம்பெல்லாம் நல்லா தேய்ச்சி சுத்தமான ஆடை உடுத்தி அவருக்கு பட்டு வஸ்திரங்கள்லாம் உடுத்தி அவருக்கு என்ன பண்ண, அங்கே இருக்கிற பெண்கள்லாம் சில பூஷணங்கள்லாம் கூட கழட்டி போட்டுருந்தாங்களாம். அவருக்கு காதில் கம்பல் பூஷணங்கள்லாம் போட்டு அவர் கழுத்தில் சைன்லாம் போட்டு அப்படி அவருக்கு கையில் பிரேஸ்லெட்டு எல்லாம் போட்டு எல்லாம் அலங்காரம் பண்ணுறாங்க. அவருக்கு பகவான் அலங்காரம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான், எப்படியும் அழுக்கடைஞ்ச உடலோடு இருக்காரே அப்படின்னு. அப்படி வச்சாலும் அதுவும் பகவான் இஷ்டம், அதெல்லாம் பகவான் இஷ்டம், எல்லாம் கிருஷ்ணருடைய இஷ்டம் அப்படின்னு இருப்பாராம். அவர் தனக்கு 3-4 பழுது கொடுத்தாலும் கிருஷ்ணர் இஷ்டம், பொடி பிடிச்ச உளுந்து கொடுத்தாலும் கிருஷ்ணர் இஷ்டம், எது கொடுத்தாலும் கிருஷ்ணர் இஷ்டம்னு இருப்பாராம். தனக்குன்னு ஒரு சங்கல்பம் கிடையாது. சர்வ சங்கல்ப வர்ஜிதாக அப்படி தான் இருப்பாங்க மகான்கள்லாம். அப்படி இருக்கும்போது அந்த காளி கோயிலில் இவன்னு ஒரு அட்டகாசம் பண்ணின்னு அந்த பூசாரி அந்த வெட்டுறவன் பெரிய கத்தி எடுத்துன்னு அந்த காளி கோயிலில் வெட்டுறதுக்கு வரான். வந்தபோது இவர் முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. நல்லா சந்தனம்லாம் பூசி நல்லா திலகம்லாம் இட்டு குங்குமம்லாம் இட்டு இவருக்கு. அப்போ பூலாம் மாலைகளால் இவர் அலங்காரம் பண்ணி, மாலைகளில் பூஷணங்கள்லாம் அலங்காரம் பண்ணி நல்லா காதில் குண்டலங்கள்லாம் அணிந்து நல்லா சுககேசமாக நல்லா தலைவாரி விட்டு நல்லா சுத்தமாக நல்லா புத்தாடைகளை உடுத்தி அப்போ காளிக்கு முன்னாடி கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ இவர் பிரம்ம தேஜஸ்ல அது நல்லா அலங்காரம் பண்ணும்போது தன்னை குளிப்பாட்டும் போதும் இந்த தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு நினைச்சவர் இல்லையா, அதனால் அவருக்கு அந்த அபிமானமே இல்லாமல் அப்படியே கிடக்கிறார். அப்போ அவருக்கு அலங்காரம் பண்ணாலும் அதை பற்றி ஒன்றும் இல்லை, அவளை அவமானப்படுத்தினாலும் ஒன்றும் இல்லை, அவர் அடித்தாலும் ஒன்றும் இல்லை, திட்டினாலும் ஒன்றும் இல்லை, எதுவுமே அவர் கண்டுக்க மாட்டார். அப்படியேப்பட்ட ஒரு யோகேஸ்வரர் மகாத்மா பரத யோகேஸ்வரர். அப்படி இருக்கும்போது கடைசியில் அவருக்கு தான் கர்மா விட்டு போச்சு. கர்மா இவர் விடலை, கர்மா அவர் விட்டு போயிடுச்சு. அவர் பாடு பகவத் சிந்தனையிலேயே வாசுதேவ சிந்தனையிலே இருக்கிறார். அப்படியேப்பட்ட அவருடைய வாசுதேவ சிந்தனையிலே அந்த பிரம்ம தேஜஸ் அவருக்குள்ளே பிரகாசிக்கிறது இல்லையா. இப்போ நல்லா குளிப்பாட்டி நல்லா பார்த்தா மகா பிரகாசமாக இருக்காரு. அந்த பிரம்ம தேஜஸ் அந்த காளியினுடைய சிலையின் மேலே அந்த பிரம்ம தேஜஸை அடித்து தான் அந்த தேஜஸுடைய தீட்சண்யம் தாங்க முடியாமல் அந்த காளி பிரத்யக்ஷமாகி அங்கே இருக்கிற காவலர்கள் திருட்டு கூட்ட தலைவன் அந்த திருட்டு கூட்டத்தவர்கள் அவனும் அங்கே இருக்கிற அந்த பூசாரி கத்தியை வெட்டத்துக்கு ஓங்கினான் இல்லையா, அவனுடைய கத்தியை வாங்கி அந்த கத்தியினாலேயே அந்த பூசாரியுடைய தலையை வெட்டி அந்த திருட்டு கூட்டத்தினுடைய தலைவனை வெட்டி அந்த திருட்டு கூட்டத்தவர்கள் எல்லாரையும் வெட்டி தன்னுடைய பரிவார தேவதைகளோடு அந்த காளி தேவி பிரத்யக்ஷமாகி எல்லாரையும் அட்டகாசம் பண்ணி எல்லாருடைய தலைகளை வெட்டி அந்த தலைகளை பந்தாடினான். கந்துக்கள் இல்லையா, அந்த தலைகளை பந்தாடினாலாம் யார், காளிதேவி. அவர் பாட்டுக்கு அப்படியே உட்காந்து பிரம்மபூத பிரசன்னாத்மா, அப்படி பிரசன்னாத்மாவாக பிரம்மபூத நிலையில் அப்படியே பாட்டுக்கு எப்பொழுதும் பிரம்ம தியானம் வாசுதேவ தியானத்திலே பரத யோகேஸ்வரர் அப்படியே உட்காந்துருக்கார். தன்னை மறந்தார், எல்லாத்தையும் மறந்தார், எல்லாம் பிரம்மஸ்வரூபம். இதுவும் வாசுதேவன் தான், அதுவும் வாசுதேவன் தான். காளிதேவன் வாசுதேவன் தான் காளிதேவ வடிவத்தில் ரட்சிக்கிறது. என்னை வெட்ட வந்ததுன்னு வாசுதேவ ஸ்வரூபம் தான், அந்த கத்தியும் வாசுதேவ ஸ்வரூபம் தான், எல்லாமே வாசுதேவ ஸ்வரூபமாக பார்த்துன்னு பாடுக்கு இருக்கார். ஏன்னா நான் வெட்டினா ஒரு வெட்டில் போயிட போகுது, அவள் தான் சீக்கிரமாக நம்ம ஜென்மாவை கரையேற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கம்முன்னு உட்காந்துட்டார் நினைக்கிறேன். அப்படியே இருந்துட்டார். அப்படியே அந்த காளிகளில் வெட்ட வரும்போது கூட பயப்படல, அப்பாடுக்கு பிரம்ம தியானத்தில் அப்படியே வாசுதேவ தியானத்தில் அப்படியே பகவத் சிந்தனையிலே அப்படியே இருக்கார். கழுத்தில் கத்தி வரும்போது கூட அப்போ காளி பிரத்யட்சமாகி அவர்களை வெட்டி போட்டு அந்த காப்பாடுகளை வெட்டி போட்டு அந்த பூசாரியை வெட்டி போட்டு அந்த திருடர்களை வெட்டி போட்டு திருட்டு கூட்டு தலைவனையை வெட்டி போட்டு அப்படி தலைகளை பந்தாடி அப்படி ரத்தத்தில் குபுபூன்னு அவன் கழுத்துலேருந்து வரக்கூடிய சூடான ரத்தத்தை தன் பரிவார தேவதைகளோட பானம் பண்ணி அந்த பானத்தை பண்ணதுனால உள்ள போதையினால் மத்தேறி போய் அப்படி நல்லா ஆடி பாடி கொண்டாடி அந்த காளி தேவி தன் பரிவார தேவர்கள் டக்குனு பரத யோகேஸ்வரர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு உடனே மறைஞ்சிட்டான். அந்த அம்மா பரிவார தேவதைகளோட மறைஞ்சிட்டான். ஆள் தான் இவர் பாட்டுக்கு எழுந்து காளி தேவிக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. நடா இப்படி நம்மளுக்காக பண்ணியிருக்காள் என்ன, ஏன்னா பேதமே தெரியல, எல்லாம் பிரம்மஸ்வரூபம், எல்லாம் வாசுதேவ ஸ்வரூபமாக தெரியுது. அந்த அனுபவ ஞானத்தில் இருக்கார்.
அவர் பிரம்மஞானி தெரிஞ்சு தான் அந்த அம்மா மறைஞ்சிட்டான். அவருடைய தேங்க்ஸ் எதிர்பார்க்கல அந்த அம்மா. பகவானுடைய தங்கை அல்லவா அவள், ரட்சிக்க. அதனால தான் மகான்களுக்கு அபச்சாரம் பண்ணால் அதுக்கு தன்னிடத்துல பழிச்சிடும். மகத அதிக்கிரமேன, மகான்களை அதிக்கிரமம் பண்ணால் இப்படி ஆத்மேன பலத்தி அப்படின்னு தனக்குத்தானே அது பலன் கொடுத்துரும். அப்படி மகானுக்கு அபச்சாரம் பண்ண நினச்சாங்க இல்லையா, அந்த திருட்டு கூட்ட தலைவர்கள் அவரை வெட்ட நினச்சாங்க இல்லையா, அவர்களே வெட்டுப்பட்டார்கள் இல்லையா. எந்த சாஸ்திரம் சம்மதிக்காத பலியை கொடுக்கணும்னு நினச்சா இதுதான் சாஸ்திரம். கலியுகத்தில் கூட அது மாதிரி ஆடுகளை கோயில் வெட்டுறது பலி கொடுத்து அது கலியுகத்தில் சம்மதிக்கப்படலை. நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். இது சைதன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு, கலியில் இதுக்கு சம்மதிக்கப்படலை, இதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. கலியுகத்தில் அப்படிப்பட்ட அதிகாரிகள் கிடையாது, பிராமணர்கள் கிடையாது, அப்படிப்பட்ட பலிகள் கொடுக்கக்கூடாது. ஒரே பலி தான் என்னென்னா நாம சங்கீர்த்தனம் தான் பகவானுக்கு பலியாக கொடுக்கணும். பகவானுக்கு வெஜிடேரியன் உணவு தான் புரியுதுங்களா, காய்கறி உணவுகளை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணலாம், அவ்வளோதான். அதை விட்டுட்டு நம்ம நரபலி கொடுக்கறது சாஸ்திரம் சம்மதிக்காத ஒரு விஷயத்தை இவர்கள் செய்கிறார்கள் சொன்ன உடனே காளிதை கோபம் அவர்களை வெட்டி விட்டார். காளி வழிபட்டு வந்தாங்க, அவங்களே வெட்டுப்பட்டார்கள். ஏன்னா பாகவத அபச்சாரம் கொடியது. மகான்களுக்கு அபச்சாரம் பண்ணால் அது தன்னிடத்துல பழிச்சிடும். அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணால் இவர் பாட்டுக்கு அந்த பூஷணம்லாம் போட்டு வர இப்போ நல்லா அலங்காரம்னா நல்லா போகி மாதிரி இருக்கார், யோகி மாதிரி இல்லை. நல்லா பார்த்தா மாலைகள்லாம் அணிந்திருக்கிறார், நல்லா பட்டு வஸ்திரம் உடுத்திருக்கிறார். இவர் கேட்டாரா பட்டு வஸ்திரம் வேணும்னு, ஆடை அப்படிலாம் வேணும்னு கேட்டாரா, அவங்களே போட்டாங்க. அப்படியே அது கழட்டணுன்ற எண்ணமும் கிடையாது. அந்த பட்டு வஸ்திரத்தை கழட்டு நம்ம பழைய வஸ்திரத்தை உடுத்திக்கணுன்ற எண்ணமும் கிடையாது. அப்பாட்டுக்கு அப்படியே செஞ்சார். நல்லா இன்றைக்கி பார்த்தா யோகி மாதிரியே இல்லை, போகி மாதிரி நல்லா குண்டலங்கள்லாம் அணிஞ்சுட்டு நல்லா மாலையும் பார்த்து நல்லா சந்தனம்லாம் பூசப்பட்டு நல்லா போகி மாதிரி அழகாக நல்லா திடகாத்திரமாக இருக்கார். அப்போது ஒரு சிவத்து மேலே உட்காந்துருக்கார் இவர். அப்படி இருக்கும்போது அந்த சமயத்தில் ரகுகணன் அப்படின்னு ஒரு ராஜா, அவன் சிந்து தேசத்து தலைவன். அந்த ராஜா என்ன பண்ண பல்லக்கு தூக்கின்னு ஒரு 8 பேர் பல்லக்கு தூக்கின்னு வராங்க. அந்த கூலி ஆட்கள் அவர்களுக்கு கூலியே கொடுக்க மாட்டானா, ஏதாவது சாப்பாடு போட்டு அவர்களுக்கு வேலை வாங்கிப்பானான். அப்படிப்பட்ட வெட்டியாள்கள் எலும்பு தோலுமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதில் என்னென்னா சரியாக கூலி கொடுக்க சரியாக சாப்பாடு இல்லாமல் என்ன ஆகும், ஒருத்தன் வழியில் விழுந்துட்டோடனே ஒரு ஆள் குறைவாக இருக்கேன்னு சொல்லி இவரை பார்த்து திடகாத்திரமாக இருக்கான்னு சொல்லி பரதேகேஸ்வரர் கூப்பிட்டாங்க. வா பல்லக்கத்துக்கு வரையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் வரேன். அவர் பாட்டு ஒன்றும் சொல்ல சரின்ட்டு தேவன் குழந்த மாதிரி எழுந்து வந்துட்டார். காளிகளுக்கு கூப்பிடும்போது எப்படி எழுந்து வந்தாரோ வரப்புலேருந்து, அதே மாதிரி இங்கே சவுத்து மலேருந்து எழுந்து வந்துட்டார் பரதேகேஸ்வரர். எழுந்து வந்துட்டு மறுபடியும் பல்லக்கு தூக்குறார். அந்த ராஜாவுடைய பல்லக்கு தூக்குறார். ரகுகுண ராஜா எங்கே போகிறாருன்னா கபிலவாசத்திலேருந்து ஞானோபதேசம் பெற போகிறார். தன்னிடத்தில் அடியாட்களாக வேலை செய்யக்கூடிய அந்த வெட்டியாள்களுக்கு சரியாக பணம் கொடுக்காம கூலி கொடுக்காம அவரில் வேலை வாங்கின்னு இருக்கிறான். ஆனால் இவன் கபிலவாச தேவத்தில் போய் உபதேசம் வாங்கிறது போகிறான்னா இது என்ன யோசிச்சு பாருங்கள். ஜீவகாருண்யம் வேணாமா? அதனால் கொஞ்சம் அந்த அகங்காரத்தை பகவான் போக்குறதுக்கு முதல்ல மகான்களை, அதனால தான் பகவான் கபிலவாச தேவரை நோக்கி பகவானை நோக்கி ஒரு அடியாக எடுத்து வச்சா பகவான் 10 அடியாக எடுத்து வைப்பான்றது உண்மை தானே. அப்போ கபிலவாச தேவரத்தில் உபதேசம் லெக்சர் கேட்கறதுக்கு போகிறான் இவன். இந்த சிந்து சௌகர தேசத்து அதிபதியாகிய இந்த ரகுகணன் கரெக்டு. ஆனால் அவனுக்கு பக்குவம் உண்டாக்கணுன்றதுக்காக இந்த பரதயோகீஸ்வரரை முதல் மகான்களிடத்தில் அனுப்பணும். அதான் திருவருளின்றி குருவருள் இல்லை, குருவருளின்றி திருவருள் இல்லை. ஃபஸ்ட்டு குருவை ஆசிரியிக்கிட்டான். அந்த குரு மூலமாக என்னை அடையிறதுக்கு அப்போ வழி பார்க்கலாம் சொல்லிட்டு பகவான் கபிலவாசர் எடுத்த உடனே சேர்த்துக்கல. அதனால தான் பரதயோகீஸ்வரர் காட்டி கொடுத்தாரு. அதன் மூலமாக அவன் பக்குவம் அடையிட்டு. அப்போ பரதயோகீஸ்வரர் பல்லக்கு சுமக்கிறார். பல்லக்கு சுமக்கும் போது இவருக்குள்ள ஒரு ஜீவகாருண்யம் கடைபிடிக்கிறார் இல்லையா. அது ராஜாவாக இருக்கும்போதே ஜீவகாருண்யம் பார்த்தவராச்சு, மானிடத்தில் ஜீவகாருண்யம் பார்த்தவராச்சு, மான்குட்டி காப்பாற்றினவராச்சு. அதே மாதிரி அந்த ஜீவகாருண்ய தர்மம் மட்டும் இவர் விட்டு போகலை. அதனால் என்ன பண்ணுறார், அந்த பல்லக்கு தூக்கின்னு போகும்போது வழியில் பார்த்தா சாரையாக எறும்பு போகிறது. அந்த எறும்பு போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி பல்லக்கு தூக்கி அப்படி அந்த பல்லக்கோடு சேர்த்து தூக்கி ஒரு தாண்டினார். தாண்டும் போது அந்த பல்லக்கு தூக்கினார். அந்த பல்லக்கு குலுங்குச்சு. அந்த பல்லக்கு குலுங்கினோடனே உள்ளே இருக்கிற ராஜாவுக்கு மண்டையில் அடிபட்டுச்சு. உடனே திரையை விளக்கலாம், எவன்டா அவன் சரியாக தூக்காமல் பல்லக்க ஜாக்கிரதை, ஏன் சரியாக பல்லக்கு தூக்க மாட்டீங்க அப்படின்னு. இல்லை சுவாமி மகாராஜா, நாங்களும் சரியாக தான் தூக்குறோம், புதுசாக வந்தவர் தான் சொல்கிறாரு. புதுசாக வந்தவன் யார் அவன் சொல்லிட்டு திரையை வெளியே சரி யாரோ சோனி பையனை போட்டான் போலருக்கு, எலும்புதல்மானவன், அதான் சரியாக தூக்க தெரியாமல் நொண்டி அடிக்கிறான் போலருக்குன்னு சொல்லி திறந்து பார்த்தா திடகாத்திரமாக இருக்கார்.
அதுவும் பார்த்தா மாலைங்களையுமா இருக்கார் பார்க்கறதுக்கு. இவன் ஒருத்தனே போதுமே என்னை தூக்கிறதுக்கு, இவன் ஏன் நொண்டி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பார்த்தாரு, ஒழுங்காக தூக்கு ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு திரையை மூட்டு மறுபடியும் போயின்னு இருக்காரு. மறுபடியும் கொஞ்சம் தொலைவு போனால் எறும்பு சாரசாரியாக போகுது. அதே மாதிரி மறுபடியும் துள்ளி குதிச்சார் பாரதி யோகேஸ்வரர். மறுபடியும் சரியாக அடிபட்டுது மண்டியில். ஒரு பாகவதர் ஒரு மகாத்மாவை வந்து பல்லக்கத்துக்கு வச்சில்ல, அதுக்கு அடி. அப்படி சில பேர் சொல்லுவாங்க உபன்யாசத்தில். அது ஏதோ ஒன்று. அப்போ பார்த்து சொல்கிறார், யார் அவன்? மறுபடியும் அவரே தான் அது மாதிரி குதிக்கிறாரு, துள்ளுறாரு. ஏண்டா ஒழுங்காக தூங்க மாட்டியா நீ? நான் நல்லபடியாக சொல்லி பார்த்தா நீ கேட்க மாட்டியா? பாவம், ரொம்ப இழைச்சி போயிருக்க போகுது, ரொம்ப களைச்சி போயிருக்க போல இருக்கு. ஆள் ரொம்ப ஒல்லியாக இருக்கார், குண்டாக இருக்கார் இல்லையா? பார்க்குறது நான் சொன்னால் ஒல்லியாக இருக்கிற போல இருக்கு. அப்போ நடுவில் வந்தார் இல்லையா? ரொம்ப தொடர்ந்து நீ மட்டும் தூக்கின்னு வர போல இருக்கு. இந்த வெட்டியாள்கள்லாம் இப்போ தான் தூங்குறாங்க போல இருக்கு. நீ தான் ரொம்ப தொடர்ந்து தூக்கின்னு வரவில்லை, ஆனால் ரொம்ப களைச்சிட்டு போல இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். எல்லாம் பக்தோக்தியான வார்த்தைகளை சொல்கிறான், வக்கரமான ஆப்போசிட்டாக சொல்கிறான். என்னென்னா, இப்போ தான் வந்தார் நடுவில் அவர், ஆனால் ரொம்ப தொடர்ந்து நீ தூக்கிட்டு வரேன்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் ரொம்ப ஒல்லியாக இருக்குன்றாரு. அவர் ரொம்ப குண்டாக இருக்கார் இல்லையா பரத யோகேஸ்வரர், ஆனால் ஒல்லியாக இருக்கான்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து கிண்டலாக பரிகாசமாக இப்படி சொல்கிறான். அடுத்தது சொல்கிறா, நீ மட்டும்தான் தூக்குற, 4 பேர் இந்த 8 பேர் கூட சேர்ந்து, இந்த 7 பேர் கூட சேர்ந்து தூக்கலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இவர் 8 பேரோடு சேர்ந்தா இவர் ஒருத்தர் தூக்குறார். அதனால் தூக்கத்து ரொம்ப சிரமமாக இருக்குது போல இருக்குது அப்படின்றார். இது மாதிரி எல்லாம் பக்தோக்தியமான வார்த்தைகளை பேச அவர் பாட்டுக்கு பார்த்தார். இது கடைசி சரீரம், இதில் எதுக்கு வம்பு வச்சுக்கணும், தேவையில்லாத பேச்சு. அவன் ஏதோ இது அவஸ்துனி, இது வஸ்துவே இல்லை, ஜடமான இந்த சரீரத்தை பற்றி ஏதோ பேசி போகிறான். பேசினா பேசி போகிறான் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பல்லக்கு தூக்கின்னு போகிறாரு. அதே மாதிரி அதனால் 2வது தடவை வந்து பார்த்தா, முதல் தடவை தான் இது மாதிரி சொல்கிறாரு. 2வது தடவை அதே மாதிரி பல்லக்கு தூக்கும்போது எறும்பு சரியாக போது குதிக்கும் போது அப்போ குழுங்கும்போது அப்போ தான் சொல்கிறேன், உன்னை நான் தண்டிச்சிடுவேன். என்ன நினச்சி நான் சொல்லினே இருக்கேன், மறுபடியும் சரியாக தூக்க மாட்டேற பல்லக்குன்னு சொல்லிட்டு ராஜா கோவம் வந்துச்சு. கோவம் வந்து உன்னை தண்டிச்சிடுவேன், உன்னை கண்டிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, தண்டிச்சிடுவேன்றதுக்காக பைபிள் இல்லை பரத யோகேஸ்வரர். ஏன்னா பயப்படுறது இருந்தால் காளி கோயிலில் கழுத்தில் கத்தி வரும்போதே பைபிள் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ரகுகுணன் தன்னை தண்டிச்சு போகிறான்னு பயப்பட போகிறாரு, நான் பயப்பட மாட்டேன். இந்த இடது தோளில் இருக்கக்கூடிய அந்த பல்லக்கை வலது தோளில் மாற்றி அப்போ ராஜா பார்த்து சொல்கிறார், துயோதிதம் விப்ரலப்தகா. அப்போ சொல்கிறார், அப்பா யார் எஜமானன், யார் சேவகன்? அதே சமயத்தில் நம்ம போக வேண்டிய இடம் ஒன்று இருக்கா, இல்லை அடைய வேண்டிய இடம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நீ பல்லக்கில் இருக்க, ஒரு நிமிஷத்தில் இந்த வாழ்க்கை மாறிடும். பல்லக்கு தூக்குறவன் பல்லக்கில் வர்றதுக்கும், பல்லக்கில் இருக்கிறவன் பல்லக்கு தூக்குறதுக்கும், அந்த அடியாளாக மாறத்துக்கும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்றைக்கி பகவான் உன்னை வந்து நல்லா சிம்மாசனத்தில் உட்கார வச்சுருக்கு, அதனால் ராஜான்னு கொண்டாடுறேன், என்னை வந்து பல்லக்கு தூக்க வச்சுக்குது, அவ்வளோதான். இந்த நிலை மாறத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதை போய் சத்தியம்னு நம்புறியே, இதை போய் உண்மையை, இது பொய்யை போய் உண்மைன்னு நம்புறியே, இது என்ன முட்டாள்தனம் இது? நீ சொல்றியப்பா, என்னை குண்டாக இருக்கிறேன், இழைச்சிருக்கிறேன், நான் வந்து தனியாக தூக்கின்னு வரேன், நிறைய பேர் செஞ்சது, இதெல்லாம் வந்து தேகத்துக்கு தானே. ஸ்தௌல்யம் கார்சியம் வியாதி ஆதேஷ சுத்ருட் பயம் களிரிச்சா ஜராச்சா நித்ரா ரதிர் மன்யோ தேகேன ஜாதசி ஹிமே நசந்தி. உடம்பு குண்டாக இருக்கிறதோ, பெருக்கிறதோ, நோய் உண்டாவதோ, இல்லை மூப்பு மரணம் எல்லாம் தேகத்துக்கு தானே. தூக்கமோ ஆலசியமோ இல்லை பசி தாகம் எல்லாம் இந்த தேகத்துக்கு தானே தவிர ஆத்மாவாகி எனக்கு கிடையாது. தேகேன ஜாதசி ஹிமே நசந்தி அப்படின்னு சொல்கிறார். பார்த்த உடனே இவர் யாரோ சாதாரண ஒரு வேலை வெட்டியால் கிடையாது, இவர் யாரோ மகாத்மா பல்லக்கு, மகாத்மா பல்லக்கு தூக்க வச்சுட்டுமேன்னு சொல்லிட்டு உடனே வருத்தப்பட்டு திடீர்னு அந்த பல்லக்குலேருந்து குதித்து அவர்கிட்ட சமாதானம் கேட்டுக்கிறான், மன்னிப்பு கேட்டுக்கிறான். சுவாமி நீங்கள் போய் பல்லக்கு தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல்லக்கு இறக்கிட்டு அந்த மகாத்மா பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, என்னை மன்னிக்கணும், நீங்கள் மகாத்மான்னு நான் தெரியாமல் அபச்சாரப்பட்டுட்டேன். நான் இந்திரனுடைய வஜ்ராயத்தை கண்டு கூட பயப்பட மாட்டேன், சிவனுடைய சூலாயத்தை கண்டு கூட பயப்பட மாட்டேன். அதே சமயத்தில் அக்னி அஸ்திரத்தினால, அக்னியுடைய அஸ்திரங்களாலேயே வருண அஸ்திரத்தினால கூட நான் பயப்பட மாட்டேன். ஆனால் மகான்களுக்கு அபச்சாரப்பட்டுட்டேன்னா அந்த பிரம்ம தேஜஸை கண்டு தான் நான் பயப்படுறேன். ஏன்னா சூலாயுதமோ வஜ்ராயுதமோ தன்னை மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் மகானுடைய சாபமோ, மகானுடைய கோபமோ தன் குலத்தையே அல்லவா அழிச்சிடும், தன் குலத்தையே அல்லவா பாதிச்சிடும். ஆனால் மகான்களுக்கு அபச்சாரப்படுறதை பார்த்து நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மகாத்மா காலில் விழுந்துட்டார். விழுந்த உடனே அவனுக்கு ஞானோபதேசம் செய்கிறார்.
அப்பா எனக்கு ஞானோபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் ரகுவணன். அப்போ அந்த ஞானோபதேசம் செய்கிறார். செய்த உடனே அப்போது சரி, இந்த ஞானத்தெல்லாம் சொல்கிறீங்களே, இந்த ஞானம் எனக்கு ஞானத்தை சொல்லிட்டீங்க, ஞானம் பெற்றுக்கொண்டேன், ஆனால் இது எனக்கு அனுபவத்தில் இல்லையே. நான் அனுபவத்தில் பார்க்குறத வச்சு தான், பிரத்யட்சமான பிரமாணத்தை வச்சு தான் நான் பேச முடியும். நீங்கள் சொல்கிற ஞானம்லாம் சத்தியம்தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஞானத்தினால்தான் அஜ்ஞானம் அழிஞ்சு போகும், அஜ்ஞானத்தினால் ஞானம் அழிஞ்சு போகாது. ஞானத்தில் தான் அஜ்ஞானம் அழிஞ்சு போயிடும். புரியுதா? வெளிச்சத்தினால்தான் இருட்டு இல்லாமல் போயிடும், இருட்டுனால வெளிச்சம் அழிஞ்சு போகாது. வெளிச்சம் இருக்கிறதுல இருட்டு வந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வெளிச்சத்தினால் இருட்டு அழிஞ்சு போயிடும். அது மாதிரி ஞானத்தினால அஜ்ஞானம் அழிஞ்சு போயிடும். ஆனால் உங்கள் கையில் உள்ள ஞானத்தினால என்னுடைய அஜ்ஞானத்தால் தோற்று நீங்கள் ஞானத்துக்கு வரல. சாரி, உங்கள் நிலைக்கு நான் எப்படி உயர முடியும், அந்த அனுபவம் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு அனுபவத்துக்கு ஆசைப்பட்டு கேட்டான். அப்போ சொல்கிறார், நீ இந்த பெற்ற ஞானம், நான் உனக்கு சொன்ன ஞானம் போதாதுப்பா. வினா மகத்பாத ரஜோபிஷேகம், மகான்களுடைய பாதத்துளி. இது வீட்டை விட்டு வெளியே கிளம்பி நான் துறவரம் மேற்கொள்கிறேன் அப்படின்றதுனால, இல்லை யாகங்கள் பண்ணுறதுனாலையோ தபஸ் பண்ணுறதுனாலையோ தான தர்மங்கள் பண்ணுறதுனால இந்த ஞானம் சித்திச்சிடாதுப்பா. மகான் அப்படியேப்பட்ட அனுபவத்தில் இருக்கக்கூடிய அந்த மகானுடைய பாதத்தொலி எடுத்து சிரசில் தரிக்காத வரைக்கும் இந்த ஞான அனுபவம் ஏற்படாது என்று சொன்ன உடனே அனுபவத்துக்கு ஆசைப்படுறேன். உடனே சாஷ்டாமல் இருந்து நமஸ்காரம் பண்ணால், நீங்கள் தான் அந்த மகாத்மா அப்படின்னு ஜடபா தானே பெருமையாக சொல்ல முடியுமா? அதனால் மகான் வினா மகத்பாத ரஜோபிஷேகம், மகானுடைய பாதத்தொலி எடுத்து சிரசில் தரிசினா தான் அந்த ஞான அனுபவம் ஏற்படும் சொன்னார் இல்லையா? அந்த மகாத்மா நீங்கள் தான் சொல்லி உடனே ரகுவணன், நீங்களே தான் எனக்கு குரு அப்படின்னு சொல்லி அவரே குருவை ஆசிரித்து அவர் பாதத்தொலி எடுத்து சிரசில் தரிச்சுதான் அதுக்கப்புறம் அவருக்கு திவ்ய ஞானம் உண்டாயிடுச்சு. அந்த பரத யோகேஸ்வரர் அனுகிரகம் பண்ணதுனால அவருக்கு திவ்ய ஞானம் உண்டாயிடுச்சு. அப்போ அந்த ரகுவணன் என்ன பண்ணுறான், சரி போய் ராஜ்யத்தை ஆள போறியா அப்படின்னு கேட்டார். இல்லை, ராஜ்யத்தை ஆள போகிறதில்ல, இனிமேல் இந்த மண்கூடு அந்த மண்கூட்டில் ஏறாது, அந்த பல்லக்கில் ஏறாது அப்படின்னு சொல்லி உடனே சந்நியாசம் மேற்கொண்டுட்டார் ரகுவணன். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, அந்த ரகுவணன் யாருன்னா, முன்னாடி மானாக தூக்கி வளர்த்தார் இல்லையா பரதேஸ்வரர், அந்த மான் தான் இப்போது இவருடைய அனுக்கிரகத்தினால் அது மனுஷ பிறவி எடுத்து ரகுவணன்ற ராஜாவை அது ஞானத்தை தேடி கபிலவாசுதேவத்தில் போய் ஞானத்தை தேடி போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்ட ஞானியினுடைய ஷணசங்கேன சாதுஷு, ஷணசங்கம் மகானுடைய சங்கம் கிடைச்சா கூட அது வீண் போகாது இல்லையா? அது அடுத்த பிறவி மான் பிறவி போய் அதுக்கு மனுஷ பிறவி கிடைச்சி ராஜாவாகி, பரத யோகேஸ்வரர் மாதிரியே ராஜாவாகி சக்கரவர்த்தியாக இருந்தார், சிந்து சௌகர தேசத்து அதிபதியாகி அது ஞானத்தை தேடி பல்லக்கில் ஞானத்தை தேடி போகுது. அந்த மான் சரீரத்தை விட்டு மனுஷ சரீரம் எடுத்து இப்படிப்பட்ட ரகுவணனாக மாறி ஞானத்தை தேடி போகுது பற்றியா? அதான் மகானுடைய சங்கத்தினால் ஏற்படுது அப்படின்னு சில பேருடைய அபிப்பிராயம். அப்போ அந்த மானாக இருந்தது தான் அந்த ரகுவணன்ற ராஜாவாக பிறந்திருக்கிறான் அப்படின்னு சில பேருடைய அபிப்பிராயம். அது இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். ஆனால் பாகவதத்தில் பிரமாணமாக சொல்ல முடியாது. ஆனால் மகான்கள் சொல்கிறாங்க அதை பிரமாணமாக. ஏன்னா தோல் மேலே தூக்கி தெரிஞ்சுருந்தார் இல்லையா மானை, அப்போ அதே மாதிரி தோல் மேலே தூக்குற அந்த கர்மா, அந்த அந்த வாசனையானது ரகுவண்ணனை தோல் மேலே தூக்குறாரு பல்லக்கு பரதயோகேஸ்வரர் அப்படின்னு கரெக்டாக அமையுது. அதனால் அது ஓரளவுக்கு லாஜிக்கு ஒத்து வர்ற மாதிரி இருக்கிறதுனால அது எடுத்துக்கலாம், அந்த பிரமாணத்தை எடுத்துக்கலாம் தாராளமாக. அதே மாதிரி அந்த பரதயோகேஸ்வரர் மூலமாக ஞானத்தை அடைஞ்சு அவனும் சன்னியாசியாக மாறிவிட்டான். அவனும் சிறந்த பாகவதனாக லோகக்ஷேமத்துக்காக சந்நியாசம் மேற்கொண்டான், பகவத் பக்தி அடைந்தான். இவரும் இன்னும் எந்தெந்த பாக்கியவான்களுக்கெல்லாம் இவருடைய அனுகிரக கடினமும் இருக்குது இல்லை, இவரும் அப்படியே லோகத்தில் சஞ்சாரம் பண்ணி எந்தெந்த பாக்கியவான்களுக்கெல்லாம் இவருடைய தரிசனம் கிடைக்குமோ அவங்களெலாம் தரிசனம் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ஞானத்தை உபதேசம் பண்ணி நிறைய பேர் கரையேற்றி தானும் பகவான் வாசுதேவனை அடைந்தார் அப்படின்னு அருமையான சரித்திரம். இந்த பரத யோகேஸ்வரர் மாதிரி யாருன்னா ஆசைப்படுவாங்களா பகவான் அடையணும்னு? ஒரு கருடன் பறக்கிற வேகத்துக்கு ஒரு ஈயால் பறக்க முடியுமா? அதுபோல் மனுஷனாக பிறந்த ராஜ்யத்தையே நடத்தினவர் சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம் பரத யோகேஸ்வரர், இன்னைக்கு பாரத தேசம்னு பேர், உலகத்தையே கட்டி ஆண்டவர். அது மாதிரி நாம் இந்த குடும்பத்தை கட்டி ஆள்றதே பெரிய விஷயமாக நினைக்கிறோம். அவர் உலகத்தையே கட்டி ஆண்ட அந்த பரத யோகேஸ்வரர் மாதிரி அப்படி இல்லறவாசிகள்லாம் அது மாதிரி அந்த பரத யோகேஸ்வரர் மாதிரி அந்த ஞானத்தை அடையணும்னு கொஞ்சமாவது ஆசையாவது படுவாங்களா அப்படின்னு சுகாச்சாரியர் கேட்குறார் நம்மளை. அப்போது அந்த மாதிரி அந்த பரத யோகேஸ்வருக்கு நமஸ்காரம் பண்ணுறார்.
ஸ்தோத்திரம் பண்ணி நித்தியானுபூத நிஜலாப நிவர்த்த திருஷ்ணி. அது ரிஷபதேவருக்கு சொல்கிறார். அதோட பரத யோகேஸ்வரர் சரித்திரம் கேட்குறவங்களுக்கெல்லாம் கர்ம பந்தம் விலகும், ஞானம் உண்டாகும், நல்ல வைராக்கியம் பக்தி உண்டாகும் பகவானிடத்தில், வாசுதேவன் இடத்துல. இதை நம்ம இப்போ நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டேன் பரத யோகேஸ்வரர் சரித்திரத்தை. ஆனால் இது கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. அடுத்த பகுதியில் அவருடைய உபதேசங்கள்லாம் பார்க்கலாம். அவரை பற்றி கொஞ்சம் நேரம் பேசலாம், நிறைய பேசலாம் பரத யோகேஸ்வரர் பற்றி. அவர் எப்படி அது மாதிரி இருந்திருப்பார் யோசிச்சு பாருங்கள். நாக்கு திருப்திக்காக சாப்பிடலையா, பின்னாக்க கூட சாப்பிடுவாராம், பின்னாக்க சாப்பிடுவாராம், எதை வச்சாலும் சாப்பிடுவாராம். அவர் பின்னாக்கு அவர் மண்ணோடு கொடுத்தாலும் சாப்பிடுவாராம். அது அழுக்காக இருக்கே சுத்தமாக இருக்குலாம் பார்க்க மாட்டேன், அப்படியே சாப்பிடுவாராம். இது எப்படி தான் சாப்பிட முடியுமோ? அவங்க அப்பா அப்படி இருந்தார், ரிஷபதேவரும் அப்படி தான் இருந்தார். மண்ணோட அது காக்கா மாதிரி கவ்வி சாப்பிடுவாராம், காக்கா மாதிரி. பசு மாடு மாதிரி அப்படியே புல்லை சாப்பிட்ற மாதிரி அப்படியே கீழே கிடந்த பொருள் அப்படியே சாப்பிடுவாராம். அப்படியே படுத்து கிடந்த மாதிரி அப்படியே மலம் மூத்திரத்தை அப்படியே விசர்ஜனம் பண்ணுவாராம். அந்த மலத்திலே பொருள் வரான் ரிஷபதேவர். அப்படின்னா அந்த நாற்றம் அடிக்குமே, இந்த தேகம் நம்மளுக்கு அவஸ்திரம் இல்லாமல் இருக்கிறதால அவமானம் ஏற்படுமே, அந்த தேகாபிமானமே இல்லை. அந்த சன்னியாச தர்மத்தை அப்படி நடத்தி காமிச்சிருக்காரு. மாடு மாதிரி மான் மாதிரியே மூத்திரத்தை விடுறது, மலம் மூத்திரம் அந்த மாடு மாதிரியே மலத்தை கழிக்கிறது, அதுலேயே புரள்றது. அந்த மாடானது எப்படி சாணி போட்டு சாணி மேலேயே புரளுமோ அதுமாதிரி புரள்றது. அதே சமயத்தில் வாயால் கவ்வி சாப்பிட்றது, கையால் எடுத்து சாப்பிடாமல் வாயால் கவ்வி சாப்பிட்றது. இப்படிலாம் ஒரு யோக முறையை கடைப்பிடிச்சிருந்தவன் ரிஷபதேவர், ரிஷப யோகேஸ்வரர். அது மாதிரி தான் இவரும் அதே மாதிரி தான் தேகத்தில் அபிமானம் இல்லாமல் அது ஏதோ ஒரு வஸ்திரத்தை, எந்த வஸ்திரத்தை மக்களாக பார்த்து உடுத்துகிற வஸ்திரத்தை உடுத்திக்கின்னு அப்பாடு திகம்பர் அப்படியே மக்களை பார்த்து வஸ்திரம் உடுத்திக்கின்னு அப்பாடு சஞ்சாரம் பண்ணின்னு இருந்தார் தேகாபிமானம் இல்லாமல். அதே சமயத்தில் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவார். அது ருச்சி உள்ளதா ருச்சியற்றதா நாற்றம் அடித்ததா இல்லாமல் அமிர்தவத் தப்பிய வரது, பகவானால் கொடுக்கப்பட்டது, எதிர்ச்ச லாபம் சந்துஷ்டம் அப்படின்னு சாப்பிட்டுருந்தார். அந்த மகாத்மாக்கள்லாம் தியானம் பண்ணால் நமக்கு அந்த அமைதி, அந்த சாந்தி கிடைக்குது பாருங்கள், அந்த சாணித்தியம் கிடைக்குது பாருங்கள். உண்மையிலே அது அனுபவமாக நல்லா இருக்காது. நினைக்க அந்த நிலை எப்போ சித்திக்கும், அந்த நிலை எப்போ சித்திக்கும்? அந்த வாசுதேவன் தான் பரபிரம்மம் அப்படின்ற வாசுதேவ சர்வமிதி அப்படின்ற நிலை பரத யோகேஸ்வரர் சித்திச்ச மாதிரி அந்த பிரம்மபூத நிலை நம்ம எப்போ சித்திக்கும்? ரகுவனுக்கு சித்திச்சிச்சு, அவர் ஆசிரிச்சதுனால. எது உபாசையா ஆசிரியாக பகவானை ஆசிரிச்சு, அப்படிப்பட்ட மகான்களை ஆசிரிச்சதுனாலே அது உங்களுக்கு சித்திச்சிச்சு. ரகுவனுக்கு கிராத ஹூணாந்திர புலிந்த புல்கசா ஆபிர கங்கா யமுனா கசாதயா ஏன் அந்நியச்ச பாபா எது உபாசையா ஆசிரியா சுத்தியந்தி தஸ்மி பிரப விஷ்ணவே நமக. அப்படிப்பட்ட சுகஸ்துதியில் வருது இந்த ஸ்லோகம் 2வது ஸ்கந்தத்தில். அப்படிப்பட்ட மகான்களை பகவானை ஆசிரித்த அந்த மகான்களை ஆசிரித்ததுனாலே தாசானு தாசம் பவிதாஸ்ம போயான்னு சொல்கிற மாதிரி தாசனுடைய பாதங்களை ஆசிரித்ததுனாலே அந்த அனுபவம் சித்திச்சிச்சான் ரகுவண்ணனுக்கு. அப்படிப்பட்ட மகாத்மாவாக்கிய பரத யோகேஸ்வரர் ஆசிரிச்சது அந்த பிரம்மபோத நிலையை சித்தித்து விட்டதுன்னு சொன்னால் அந்த மகாத்மா பற்றி எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். அந்த நிலை, இந்த பேதங்கள் இருக்கிறதுனால தானே மனசில் இவ்வளோ உளைச்சல்கள், இவ்வளோ கோபதாபங்கள், இவ்வளோ எரிச்சல்கள், தேவையில்லாத டென்ஷனு, தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத சங்கல்பங்கள், மனசில் குழப்பங்கள், இதெல்லாம் தேகாபிமானத்தில் வந்ததுனால தானே இவ்வளவு அசுத்தம், இவ்வளோ அல்லல் படுறோம் நாம். அந்த தேகாபிமானம் அடியோடு விட்டு போச்சுன்னா இந்த தேகத்துக்குரிய கடமைகளே நமக்கு கிடையாதுன்னா இந்த தேகத்து சம்பந்தமானவர்களுக்கு நம்மளுக்கு என்ன அபிமானம் இருக்குது? நம்ம தான் ஆத்மானு உணர்ந்துட்டோமே. அந்த ஆத்மா பரமாத்மாவுக்கு மட்டும்தான் சேவை செய்ய வேண்டியது. அந்த பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்ஷதி, சோகமும் இல்லை கவலையும் இல்லை. அந்த நிலை சித்திக்குமா? இப்படிப்பட்ட சரித்திரங்களை படிக்காமல், இந்த சரித்திரங்களை கேட்காம எப்படி சித்திக்கும்? அது எல்லாருக்குமே இந்த பிரம்மபூத நிலை சித்திக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த சரித்திரத்தை இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். ஆனால் இது எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. இந்த சரித்திரத்தை இப்படி சுருக்கமாக முடிக்கிறதுக்கு மனசும் இல்லை. இதை கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்கலாம், நம்ம அடிக்கடி பார்க்கலாம். இந்த பரத யோகேஸ்வரர் சரித்திரமே போதுமானது. திருப்பி இதையே பாராயணம் பண்ணியிருந்தாவே நம்மளுக்கு அந்த அனுபவம் சித்திச்சிடும். சத்தியமாக சொல்கிறேன், அந்த பிரம்மபூத நிலையை நமக்கு சித்திச்சிடும். நாம் அதை பதமாக அனுபவிக்கணும். இந்த பரத யோகேஸ்வரர் சரித்திரத்தை திருப்பி படிக்கணும். படித்து பார்த்தா அந்த மகாத்மாவுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். ராம 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 ராம.
அந்த பரதேஸ்வருடைய பேரால் தான் இந்த தேசத்துக்கு பாரத தேசம்னு பேர் வந்தது. அப்போ அவரை நம்ம பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த பிரம்மபோதா பிரசன்னாத்ம நிலை நம்மளுக்கு கிடைக்கணும். மத் பக்தி லபதே பராம். பகவானுடைய பக்தி நமக்கு, பக்தியில் தான் அந்த ஞானமானது சித்திக்கும் என்று சொல்லப்படுகிறது. ராம 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 ராம.